வீடியோவில் நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்ட் 4 பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம போட்டிருக்கோம். அதோட கண்டினியூட்டி பார்ட் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஒரு பீமை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம லிமிட் ஸ்டேட் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரியும். அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, பேலன்ஸ் செக்ஷன் என்ன, ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, இது மாதிரி ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இது பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும் நமக்கு. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வரும்போது லிமிட் ஸ்டேட் இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். சரி, ஓகேங்களா? இப்போ நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்க குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உருவானது இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் குறை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சில விஷயங்கள் வந்து தவறாக போச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கிறது மூலியமா இன்னும் கொஞ்சம் நம்மளால இன்டெப்த்தாக சில விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, லிமிட் ஸ்டேட் மெத்தடாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங் நான் இப்போ கட்ட போகிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையான தேவை லோடு. ஓகேங்களா? லோடு என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால் பில்டிங் கட்ட முடியும். இப்போ நான் சிம்பிளாக பில்டிங் கட்டுறத ஒரு சேர் செய்யறதுன்னு நான் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு சேரை உருவாக்க போகிறேன். அது பிளாஸ்டிக் சேராக இருக்கட்டும், ஏதோ ஒரு சேராக இருக்கட்டும். நாற்காலி நான் உருவாக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த நாற்காலியில் உட்கார்றவரோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால் ஒழுங்காக நாற்காலி செய்ய முடியும். ஓகேங்களா? முக்கியமாக தெரியக்கூடியது நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வருங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ ஒரு சேரில் ஒரு நார்மல் வெயிட் இருக்க ஆளும் உட்காரலாம், கொஞ்சம் வெயிட் அதிகமான இருக்கவங்களும் நான் உட்காரலாம். ஓகேங்களா? இப்போ எந்த வெயிட் இருந்தாலும் அதை அந்த சேரை அதை தாங்கணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஒரு சேரை உருவாக்குறதுக்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் வரக்கூடிய வெயிட்டுங்கிறது ஒரு லோடு. லோடு எவ்வளோங்கிறது கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டாக ஒன்று மேனுஃபேக்சர் பண்ண முடியும். லோடை கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் டேஞ்சர் தான். ஓகேங்களா? இப்போ 100 கிலோ மேக்ஸிமம் வரும்னா அந்த இடத்துல 50 கிலோ தான் வரும்னு எடுத்துகிட்டு நான் ஒரு சேரை உருவாக்கணும்னா உடஞ்சி போயிடும். அது டேஞ்சர். ஒருவேளை லோடு அதிகமாக வரும்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு சேரை உருவாக்குனாலும் எனக்கு டேஞ்சர் தான். ஏன்னா 1000 கிலோ ஒரு ஆள் வந்து சேரில் உட்காருவாங்கன்னு எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு ஒரு சேர் செஞ்சு வச்சாலும் எனக்கு தான் தேவையில்லாத செலவு. ஓகேங்களா? மெட்டீரியல் அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அந்த சேரை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக உருவாக்க வேண்டியது இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கு மெட்டீரியல் நிறைய காஸ்ட் ஆகும். அப்படின்றப்ப எனக்கு தேவையில்லாத செலவும் ஏற்பட்டுறக்கூடாது. அப்படின்றப்ப கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு டிசைன் பண்ணோன்னா எக்ஸாக்டான லோடு எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா? லோடை இவ்வளோ தான் அப்படின்றது கணிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டான ஒரு சேர் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பில்டிங்க்கும் லோடு இவ்வளோ தான் வருங்கிறத கரெக்டாக கணிச்சிட்டோம்னா பில்டிங்கையும் நம்ம எக்ஸாக்டாக கட்டி முடிச்சிடலாம். லோடை நம்ம கணிக்கிறதுல கரெக்டாக பண்ணிட்டோம்னாவே ஒரு 50% ஆஃப் நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன ஆகிப்போச்சு, இந்த லோடை கணிக்கிறதுல மிகப்பெரிய தவறு நிகழ்ந்துருச்சு. ஓகேங்களா? மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறத விட அவங்க அதை கணக்கில் எடுத்துக்காமல் போயிட்டாங்க சில விஷயங்களை. ஓகேங்களா? அது என்ன விஷயங்கிறத பார்க்கலாமே. இப்போ ஒரு பில்டிங்கில் லோடு வருதுன்னா வைங்களேன், என்னென்ன மாதிரியான லோடு வர வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியும். டெட் லோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டெட் லோடு அப்படின்னா என்ன முதல் கேள்வி வருது. ஒரு பில்டிங்கோட பீமு, காலமு, ஸ்லாபு, அதோட சொந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பில்டிங்கில் அசைக்க முடியாத பொருட்கள் எல்லாமே டெட் லோடுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு ஸ்லாபு, ஓகேங்களா, இது எல்லாமே வந்து டெட் லோடுக்குள்ளே வந்துடும். அசைக்க முடியாத பொருட்கள் எல்லாமே டெட் லோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படின்றப்ப அடுத்தது வந்து ஒரு லோடு வருது, அது வந்து லைவ் லோடு அப்படின்னு சொல்லலாம். லைவ் லோடுக்கு இன்னொரு பேர் இம்போஸ்டு லோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த லைவ் லோடு அப்படின்னா என்னென்னா, ஒரு பில்டிங்குள்ளே மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே லைவ் லோடு. மூவ்மெண்ட்னா எப்பயுமே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட டெம்பரவரி மெட்டீரியல் எல்லாமே லைவ் லோடுக்குள்ளே வந்துடும். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க டிவி, ஃபர்னிச்சரு, டேபிள், சேரு, சோத்தில் மாட்டியிருக்க அந்த மெட்டீரியலு, கடிகாரம், இது மாதிரி எல்லாமே நம்மளோட வெயிட்டு எல்லாமே என்ன தான். இப்போ ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போகும்பொழுது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். லைவ் லோடு எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் டெட் லோடை மாற்ற முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே லைவ் லோடு. நம்மளோட செல்ஃப் வெயிட்டும் கூட தான் நம்மளோட லோடும் லைவ் லோடுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து லைவ் லோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த லோடு வந்து விண்ட் லோடு. என்ன லோடுனா என்னன்னா, இந்த ஃபேன் போட்டோம்னா காற்று வருமே அந்த லோடு கிடையாது. இந்த விண்ட் லோடு என்னன்னா, ஒரு பில்டிங்கே அசைக்கக்கூடிய அளவுக்கு ஹெவியான வலிமை கூடிய ஒரு லோடு. அதாவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு கடற்கரை ஏரியாவில் இருக்கவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சூறாவளிலாம் வரும் பார்த்தீங்களா. சில நிலப்பரப்புக்கெலாம் வருஷம் சூறாவளி, ஹெவி சூறாவளி கண்டிப்பாக அந்த நிலப்பரப்பில் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஏரியாவில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த விண்டிலோட ஃபீல் பண்ணுவாங்க. அந்த விண்டிலோடு ஒரு பில்டிங்கே என்ன கூடியது, அசைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடையதாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்றப்ப அந்த மாதிரியான விண்டிலோடும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த லோடு வந்து எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்ச எர்த்குவேக் லோடு.
எர்த்குவேக் லோடு அப்படி இல்லைன்னா சீஸ்மிக் லோடுன்னு சொல்லுவோம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்படின்றப்ப எர்த்குவேக் லோடுனா என்னது? நிலநடுக்கம் வரும்பொழுது அந்த பில்டிங்குள்ளே வரக்கூடிய அதிகபட்சமான அதிர்வுகள். ஓகேங்களா? அந்த அதிர்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடிய அவசியம் இருக்குது. அப்படின்றப்ப இந்த 4 லோடுமே ஒரு பில்டிங்க்கு இம்பார்ட்டன்ட். இந்த 4 லோடுமே ஒரு பில்டிங்கு தாங்கணும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு இதில் தவறு ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுச்சு. என்ன ஒரு விஷயம் அதில் தப்பு நடந்துருச்சுன்னா, அந்த லோடு பில்டிங்கு வரக்கூடிய லோடு எதையுமே இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கல. டெட் லோடு இதில் இவ்வளோ லைவ் லோடு வரும், இவ்வளோ விண்டு லோடு வரும், இவ்வளோ எர்த்குவேக் லோடு வரும்னா அது தனியாக லோடு எதையுமே அது தனியாக பிரிச்சுக்கல. அது சிம்பிளாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்குள்ளே டெட் லோடும் லைவ் லோடும் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பில்டிங்னா டெட் லோடு இவ்வளோ வரும், லைவ் லோடு இவ்வளோ வரும். அதை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு கால்குலேஷனுக்குள்ளே போட்டுக்கிட்டு டிசைன் பண்ணிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்கில் டெட் லோடு இருக்கும், கூட எக்ஸ்ட்ரா லைவ் லோடு தானே வரும். இந்த 2 லோடுக்கு நம்ம டிசைன் பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்க லோடை வந்து இதுக்குள்ளே சுருக்கிக்கிட்டாங்க. விண்டு லோடு வரும், கூட எர்த்குவேக் லோடு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க தனியாக செப்பரேட்டாக எந்த ஒரு லோடு கால்குலேஷனும் அவங்க கொண்டு வரலை. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை லோடு அப்படின்னாவே இந்த டெட் லோடும் லைவ் லோடும் கூட்டின அந்த ஒரு லோடை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி நான் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல இப்போ இந்த பில்டிங் டெட் லோடுக்கும் லைவ் லோடுக்கும் கட்டப்பட்டது. திடீர்னு அந்த இடத்துல ஹெவி விண்டு லோடோ ஹெவி எர்த்குவேக்கோ வந்துச்சுன்னா அந்த பில்டிங்கால் தாங்க முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அந்த பில்டிங் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி நீங்கள் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அது கொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொலாப்ஸ், அதாவது இடிந்து விழும் அந்த கண்டிஷன், இடிந்து விழும் அந்த கண்டிஷனுக்கான கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதில்? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். ஏன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா அதில் இந்த விண்டு லோடு எர்த்குவேக் லோடு மாதிரி சடனாக வரக்கூடிய சில லோடுகளை அது உள்ளே இன்புட் பண்ணிக்கல, அது எடுத்துக்கல. ஓகே, திடீர்னு எர்த்குவேக் லைவ் லோடு வந்துச்சுன்னா அதால் எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்க முடியாது. உடஞ்சி போச்சுன்னா கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த லோடெல்லாம் அதுக்குள்ளே இல்லாதனால ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்தது தான் லிமிட் ஸ்டேட் மெத்தட். இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன பண்ணிடுச்சுன்னா லோடை இப்படி 4 பிரிச்சுக்கிச்சு. ஓகேங்களா? டெட் லோடு, லைவ் லோடு, விண்டு லோடு, எர்த்குவேக் லோடுன்னு 4 பிரிச்சுட்டாங்க. 4 பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு லோடும் ஒவ்வொரு லொக்கேஷனில் எவ்வளோ வருன்றதை எக்ஸாக்டாக கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை வச்சு டிசைனுக்குள்ளே கொண்டு போனாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படின்னா, இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் கட்டுறேன்னு வைங்களேன். இது தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் கட்டுறேன். இது இந்த பக்கம் ஜப்பான் பயங்கரமாக நிலநடுக்கம்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலநடுக்கம், சுனாமி, அந்த விண்டுலோடெல்லாம் வரக்கூடிய ஒரு ஏரியாலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பில்டிங்கை கட்ட போகிறேன். எதை யூஸ் பண்ணி? லிமிட் ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி. பட் நான் இதே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா டெட் லோடு லைவ் லோடு மட்டும்தான் எடுத்துகிட்டு போடுவேன். ஓகேங்களா? திடீர்னு சுனாமியோ எர்த்குவேக்கோ வந்து அடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல அந்த பில்டிங்கில் வரக்கூடிய டெட் லோடு எவ்வளோ கால்குலேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பில்டிங்கில் வரக்கூடிய லைவ் லோடு எவ்வளோ, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கில் வரக்கூடிய விண்டு லோடு எவ்வளோ. இப்போ விண்டுலோட கால்குலேஷன் பண்ணும் பொழுது எந்த ஏரியாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னு. நம்ம தமிழ்நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறியா அப்படின்றப்ப நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஏரியாவில் முன்னாடி, ஓகேங்களா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவியாக அடித்த விண்டோட கால்குலேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? கணக்கில். அப்படின்றப்ப அந்த ஹெவி விண்டு எந்தெந்த எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற கால்குலேஷனை எடுத்துக்கிட்டு அந்த கால்குலேஷன் அந்த ஏரியாவில் வந்த விண்டு, ஓகேங்களா, அந்த ஏரியாவில் வந்த ஹெவி விண்டோட கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், விண்டிலோட கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஏரியாவில் நான் தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் கட்டினா அந்த உன்னோட ஏரியாவில் வந்த எர்த்குவேக் எவ்வளோ, எர்த்குவேக்னா வரப்போகிற எர்த்குவேக் இல்லை, ஆல்ரெடி வந்த எர்த்குவேக், ஒரு பாஸ்ட் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹெவி எர்த்குவேக்கோட ரெக்கார்டு எல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ லோடு தான் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தானே. இவ்வளோ லோடு தான் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த 150 வருஷத்துலையும் இது மாதிரி அளவுக்கான லோடு தான் வருங்கிறத ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இடத்துல எர்த்குவேக் லோடும் இவ்வளோ தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சிட்டு நாம் இந்த லோடு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு லோடை டிசைன் லோடை டெரைவ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் கட்டிடுவேன். இப்போ அதே பில்டிங்கை நான் கொண்டு போய் ஜப்பானில் சுனாமி வர்ற இடத்துல கட்டுறேன்னு வைங்களேன். அந்த ஏரியாவுக்கு டெட் லோடு எவ்வளோ அந்த பில்டிங்கோட, அதே மாதிரி இந்த பில்டிங்கோட லைவ் லோடு எவ்வளோ, அந்த பில்டிங்கோட விண்டு லோடு எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது.
ஜப்பானில் பாஸ்ட் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ விண்டு லோடு அதிகமாக வந்திருக்கா அப்படின்றத அந்த ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு விண்டு லோடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி எர்த்குவேக் லோடு இது அந்த ஏரியாவில் வந்து எர்த்குவேக் லோடெல்லாம் எடுத்துக்கிட்டு இதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் லோடு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜப்பானில் பில்டிங் கட்டிக்கலாம். இதில் லிமிட் மெத்தட் படி இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது லிமிட் ஸ்டேட்டில். ஆனால் ஒர்க்கிங் செஸ் மெத்தடில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ ஒர்க்கிங் செஸ் மெத்தட் பில்டிங் கட்டுறியா, இந்தியா தமிழ்நாட்டிலேயே நீ உனக்கு அதே பில்டிங் தான் அதே மாதிரி தான் வரப்போகுது. நீ கொண்டு போய் ஜப்பானில் கட்டினாலும் உனக்கு என்ன வரப்போகுது, அதே மாதிரி பில்டிங் அதே தான் வரப்போகுது. அப்படின்றப்ப அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லிமிட் ஸ்டேட் மெத்தடு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், லோடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங்கை என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். அப்போ என்ன நடக்காது, நமக்கு அந்த பில்டிங் எர்த்குவேக் வந்தாலும் சரி விண்டு வந்தாலும் சரி தாக்கு பிடிக்கும், கொலாப்ஸ் ஆகாது. ஏன்னா அது இடிந்து விழாது. அப்போ நமக்கு பெனிஃபிட் தானே. எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது பாருங்கள் லிமிட் ஸ்டேட் மெத்தடில். ஃபஸ்ட்டு லோடுலேயே கை வச்சாச்சு லிமிட் ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு தப்பு பண்ண ஒர்க்கிங் செஸ் மெத்தட் தப்பு பண்ண லோடையே அது என்ன பண்ணிடுச்சு, சரி பண்ணி விட்டது. ஓகேங்களா, இதுதான் வந்து லிமிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு லோடு கால்குலேஷன். இந்த லோடு கால்குலேஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லிமிட் ஸ்டேட் மெத்தட் LSMனு போட்டிருக்கேன். அதோட லோடு கால்குலேஷன் எப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா லோடோட காம்பினேஷனையும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு லோடு தான் டிசைன் லோட கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லோடு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட் ஸ்டேட் மெத்தடோட பேசிக் என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். ஓகே, லிமிட் ஸ்டேட் மெத்தட் டோட்டலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கொலாப்ஸ், இன்னொன்று வந்து சர்வீசபிலிட்டி. இந்த கொலாப்ஸ் சர்வீசபிலிட்டி அப்படின்னா என்னங்கிறது செம்ம கடுப்பாக இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். கொலாப்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு பால் பாயிண்ட் பென் தயாரிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ அந்த பால் பாயிண்ட் பென்னு எழுதும். ஓகேங்களா, ஒரு பேப்பரில் எழுதும். அந்த சில பால் பாயிண்ட் பென்லாம் பார்த்துருக்கீங்களா, எழுதிக்கிட்டு இருக்கும் நல்லா, இங்கு இருக்கும்பொழுதே பாதியில் எழுதாமல் போய்டும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆக்சுவலாக பால் பாயிண்ட் பென்னோட நோக்கம் என்ன, எழுதணுங்கிறது தான் அதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதோட வேலையை அதுதான். அது மாதிரி ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழாமல் இருக்கணும். ஓகேங்களா, பால் பாயிண்ட் பென் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி ஒரு பில்டிங் எடுத்து இடிஞ்சு விழாமல் இருக்கணும். அதோட லைஃப் டைம் ஃபுல்லாக எப்படி இது இங்கு தீர்ற வரைக்கும் எழுதணுமோ அதே மாதிரி ஒரு 100 வருஷம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த 100 வருடமும் அந்த பில்டிங் இடிந்து விழாமல் இருக்கணும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா, அதுதான் கொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அந்த பால் பாயிண்ட் பென்னோட இங்கு தீர வரைக்கும் அது எழுதுறதுக்குள்ள எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுங்கிறத நினச்சி நான் அந்த பால் பாயிண்ட் பென்னை எப்படி தயாரிக்கிறேனோ அதே மாதிரி அந்த பில்டிங் இடிஞ்சு விழக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நான் டிசைன் பண்ணனா அது பேர் தான் கொலாப்ஸ். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நான் இது பண்ணுறதுனால அது பேர் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சரி. இப்போ அதே பால் பாயிண்ட் பென் தயாரிக்கிறேன். பட் இப்போ என்னோட கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா அதோட இங்கு தீர வரைக்கும் அது எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன், அந்த பெண்ணு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த பெண்ணு பிடிக்கிறதுக்கு அழகாக இருக்கணும். ஓகேவா, அந்த பெண்ணு எழுதும்போது எந்த ஒரு சவுண்டும் வரக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி நினைக்கிறது பேர் வந்து சர்வீசபிலிட்டின்னு சொல்கிறது. இப்போ ஒரு பெண் இருக்குன்னு வைங்களேன், அந்த பெண்ணு வந்து எழுதும், ஆனால் அந்த பெண்ணை பிடிக்கவே முடியல, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வைங்களேன், எப்படி எழுத முடியும் நம்மளால, கை வலிக்கும்ல. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு எப்படி சர்வீசபிலிட்டி ரொம்ப முக்கியம், எழுதுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கணும், அதை பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம சர்வீசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பில்டிங்கில் சர்வீசபிலிட்டி என்ன சொல்கிறோன்னா அதோட டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் பில்டிங்கு. ஓகேங்களா, பில்டிங்கில் இருக்க பீம்ஸ்லாம் அதிகமாக டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கணும், கிராக் விழாமல் இருக்கணும், வைப்ரேஷன்ஸ் அதிகமாக வரக்கூடாது, ஷ்ரிங்கேஜ் ஆகக்கூடாது, டெம்பரேச்சர் சேஞ்சஸ்லாம் எந்த ஒரு இதுவும் தாக்காமல் இருக்கணும். ஓகேங்களா, இதை மைண்டில் வச்சுருக்கிறது வந்து சர்வீசபிலிட்டி. இப்போ நம்ம பில்டிங்லாம் நம்ம பார்த்துருப்போம், கிராக்லாம் விழுந்திருக்கும். சரி, பில்டிங்லாம் கிராக் விழுந்தனால அந்த பில்டிங் இடிஞ்சிருச்சா, கிடையாது. அப்படின்றப்ப என்ன அர்த்தம், கிராக் விழுந்துருச்சுன்னா அது சர்வீசபிலிட்டியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் எதில் ஃபெயிலியர் ஆகலை, கொலாப்ஸில் ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா, ஒரு பில்டிங் வந்து ஒரு பீம் வந்து வளைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, வளையலாம், ஆனால் உடையலை. உடையிறது வேற, வளையிறது வேற. ஓகேங்களா, இது மாதிரி இந்த கிராக்கிங், டிஃப்ளெக்ஷன், வைப்ரேஷன் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு பில்டிங்கை உருவாக்குனேன்னா அது பேர் வந்தனா லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆனால் நம்மளோட முக்கியமான நோக்கம் அந்த பில்டிங் இடிஞ்சு விழாமல் இருக்கணுங்கிறது தான். அப்படின்றப்ப நம்ம டிசைன் எல்லாமே லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியை யூஸ் பண்ணி இருக்காது நம்மளோட டிசைன். நம்ம புக்கில் இருக்க எல்லா டிசைனும் இது சர்வீசபிலிட்டியை வந்து கணக்கில் எடுத்துக்கவே எடுக்காது, இது விட்டுரும். எதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கொலாப்ஸ் படி என்ன டிசைன் ப்ரொசீஜர் இருக்கோ அது மாதிரி நம்ம ஒரு பில்டிங்கை உருவாக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம்,
சரி, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் எப்படி பார்த்தோம்னா அந்த பில்டிங்கில் ஃப்ளக்சர் ஆகாது, ஷியரு, டார்ஷனு, கம்ப்ரஷன், பாண்டுன்னு இந்த விஷயங்கள் தான் ஒரு பில்டிங்கை உடைக்கக்கூடியது. பாருங்கள், பெண்டிங்கில் ஒரு மெம்பர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த மெம்பர் அடுத்த செகண்டே வந்து என்ன ஆகிடும், இடிஞ்சு கிராக் விழுந்துரும். அப்போ பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஷியரில் ஃபெயிலியர் ஆனாலும் பீம் வந்து என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும். அதே மாதிரி டார்ஷன், கம்ப்ரஷன், பாண்டு இதுலலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டேஞ்சர். ஓகேங்களா, பில்டிங் அவ்வளோதான் அவுட்டு. ஆனால் இதுலலாம் ஃபெயிலியர் ஆனால் அப்படி கிடையாது, அவுட்டு கிடையாது, இருக்கும், தாங்கும். பட் என்னது, இந்த மாதிரி கிராக்கிங்கு, வைப்ரேஷனு இதெல்லாம் வந்து எக்ஸசிவாக இருக்கும். ஓகேவா, சரி. இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணால் அது பேர் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டவுட் வரலாம், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி நான் டிசைன் பண்ணனா அது சர்வீசபிலிட்டி எல்லாம் ஒழுங்காக கொடுக்குமா கொடுக்காதான்னு. சர்வீசபிலிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம், எக்ஸசிவாக டெவலக்ஷன் ஆகக்கூடாது, அந்த பில்டிங்கில் வந்து கிராக் விடக்கூடாது, வைப்ரேஷன் ஆகக்கூடாது. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி நம்ம டிசைன் பண்ணால் அதுக்குள்ள சர்வீசபிலிட்டியும் இருக்கும். ஓகேங்களா, சர்வீசபிலிட்டி இருக்காமல் போய்டும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, சர்வீசபிலிட்டியும் இருக்கும், அது கூட எதுவும் இருக்கும், கொலாப்ஸும் இருக்கும்னு அர்த்தம். அப்படின்றப்ப இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான டிசைன். இதுபடி நம்ம டிசைன் பண்ணோம்னா கிராக்கும் விழாது, வைப்ரேஷனும் வராது, எக்ஸசிவாக டிஃப்ளெக்ஷன் ஆகாது. அதனால் நம்ம அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் இஸ் எ பர்ஃபெக்ட் மெத்தட் ஆஃப் டிசைனு. ஓகேங்களா, சரி. இது எதுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம்னா சர்வீசபிலிட்டி. ஒரு பில்டிங் கட்டும்பொழுது எனக்கு கொலாப்ஸ் வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு சர்வீசபிலிட்டி கிரிட்டீரியான்னு சொல்லக்கூடிய டிஃப்ளெக்ஷனு, கிராக்கிங், வைப்ரேஷன் மட்டும் ஆகாமல் இருந்தால் போதும். ஒரு பில்டிங்கில் அது உடஞ்சி விழுந்தால் எனக்கு கவலையே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த சர்வீசபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நாம் டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு பில்டிங் நம்ம கட்டும்பொழுது அந்த பில்டிங் உடஞ்சும் விழக்கூடாது, சர்வீசபிலிட்டிலையும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொலாப்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம லோடு கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். அதாவது லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்குள்ளே எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளோ லோடு தான் வரும் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ பார்க்கலாம், ஒரு பில்டிங்குள்ளே என்னென்ன லோடு வரும்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு டெட் லோடு இருக்கும், அப்புறம் லைவ் லோடு ஆர் இம்போஸ்டு லோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இம்போஸ்டு லோடு இருக்கும், அதுக்கப்புறம் விண்ட் லோடு வரும், அதுக்கப்புறம் எர்த்குவேக் லோடு வரும். ஓகேங்களா, இந்த 4 லோடுமே எது எடுத்துக்குது, இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு லோடை, டிசைன் லோடை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எல்லா லோடையும் சேர்த்து தான். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இதுலேருந்து எந்த மாதிரியான லோடை வெளியே எடுக்கிறாங்கன்னா, இப்போ பாருங்களேன், நான் ஒரு பில்டிங் கட்டுறேன்னா வைங்களேன், அந்த பில்டிங்கில் எப்பயுமே டெட் லோடு இருக்கும். டெட் லோடு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, எப்பயுமே அதுக்குள்ளே டெட் லோடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதோட சொந்த வெயிட் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லைவ் லோடு இருக்குமானா லைவ் லோடோட வெயிட் வந்து குறையலாம், கூடலாம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, மார்னிங் டைமில் வருவாங்க, ஈவினிங் டைமில் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ லைவ் லோடு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு என்ன ஆகும், குறையலாம். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து விண்டு லோடு. விண்டு லோடு எப்பயுமே இருக்குமானா இருக்காது. விண்டு லோடு ஒரு பில்டிங்கில் எப்பயுமே இருக்குமானா இருக்காது. விண்டுனா நம்ம சாதாரணமாக அடிக்கிற காற்று கிடையாது, பெரிய பெரிய சூறாவளி லோடு. ஓகேங்களா, அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமானா எப்பயாச்சும் தான் இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. அதே மாதிரி எர்த்குவேக் லோடு. எர்த்குவேக் லோடு எப்பயுமே எர்த்குவேக் வந்துக்கிட்டேவா இருக்கும், இருக்காது, எப்பயாச்சும் ஒரு கன்சிடரேஷன் தான் வரும். அப்படின்றப்ப நம்ம இந்த லோடை வந்து கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஓகேங்களா, எப்பயாச்சும் வரக்கூடிய விண்டு லோடை எடுத்துக்கிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணுமா, இல்லை எப்பயாச்சும் வரக்கூடிய எர்த்குவேக் லோடையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு செட்டாக பிரிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா லோடு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் வரும். ஓகேங்களா, விண்டு லோடு அடிக்கிற டைமில் எர்த்குவேக் வருமானா வர வாய்ப்பு இல்லை. எர்த்குவேக் வந்துட்டு இருக்கும்பொழுது விண்டு லோடு தாக்குமானா தாக்காது. ஓகே, லைவ் லோடு அதிகபட்சமாக இருக்கும்பொழுது விண்டு லோடு கூட சேர்ந்து வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா, லைவ் லோடு இருக்கும்பொழுது விண்டு லோடும் வருமா, விண்டு லோடு இருக்கும்பொழுது எர்த்குவேக் லோடு வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். இது எப்படி நம்ம யூகிக்கலாம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குன்னா வைங்களேன், ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, ஃபுல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பில்டிங்கான லைவ் லோடு அதை அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த டைமில் விண்டு லோடு வர வாய்ப்பு இருக்கா? ஓகேங்களா, அதே மாதிரி விண்டு லோடு வந்துட்டு இருக்கும்பொழுதும் எர்த்குவேக் வருமா, ஒரே டைமில் எந்தெந்த லோடு சேர்ந்து காம்பினேஷன் வருங்கிறது நமக்கு பெரிய கன்ஃபியூஷன் தான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எல்லா லோடையும் சேர்த்து அவங்க கூட்டிக்கல. ஓகேங்களா, இந்த 4 லோடையுமே சேர்ந்து டிசைனுக்குள்ளே எடுத்துக்கல. ஏன்னா இந்த 4 லோடுமே சேர்ந்து ஒரே டைமில் வருமா, டெட் லோடு எப்பயுமே இருக்கும். ஓகே, லைவ் லோடு ஃபுல்லாக இருக்கணும், லைவ் லோடு இருக்கும்பொழுதே விண்டு லோடையும் அதை தாக்கணும், விண்டு லோடு தாக்கிட்டு இருக்கும்பொழுது எர்த்குவேக் லோடும் அந்த பில்டிங்கை தாக்கணும். அப்படிங்கிறது 4மே சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான்.
அப்படின்றப்ப இது நாளையுமே நம்ம கூட்டிக்கிட்டு நம்ம டிசைனுக்குள்ளே கொண்டு போனோம்னா அது வந்து என்னது, ஒரு சேரில் 100 கிலோ உட்கார ஆளுக்கு பதிலாக 1000 கிலோ வருவான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு பில்டிங் பண்ணுற மாதிரி அந்த எக்கனாமிக்கலாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கோ. டெட் லோடு வரும்பொழுது இந்த லோடு காம்பினேஷனில் வரும். ஏன்னா டெட் லோடு எப்பயுமே ப்ரெசென்ட் தான். டெட் லோடு வரும்பொழுது இந்த லோடு கூட சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், டெட் லோடு இருக்கும்பொழுது விண்டு லோடு சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், டெட் லோடும் லைவ் லோடு இருக்கும்பொழுது விண்டு லோடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன காம்பினேஷன் மாற்றி போட்டு அந்த காம்பினேஷன் போகிறதுலேருந்து ஹையஸ்ட் லோடு எது வருமோ அந்த லோடை எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் லிமிட் ஸ்டேட்டில் வந்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டின்னு இருக்குது. நீங்கள் இதை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேங்களா, கொலாப்ஸ் சர்வீசபிலிட்டி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே இதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன். கொலாப்ஸ்னா என்ன, சர்வீசபிலிட்டி தான் என்ன. ஓகேங்களா, சரி, நம்ம டிசைன் எல்லாமே கொலாப்ஸை பேஸ் பண்ணி தான், சர்வீசபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா, இருந்தாலும் சர்வீசபிலிட்டிலையும் லோடு கால்குலேஷன் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் இதில் லிமிட் ஸ்டேட் மெத்தட் பார்ட் 1 வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு லோடை வந்து கேரக்டரிஸ்டிக் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். சாதாரணமாக ஒரு பில்டிங்க்கு வரக்கூடிய லோடை கேரக்டரிஸ்டிக் லோட கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், வெளியே எடுத்துக்கணும். அதனால இந்த டெட் லோடு, லைவ் லோடு, விண்டு லோடு, எர்த்குவேக் லோடு இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் லோடாக தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா, என்ன லோடு கேரக்டரிஸ்டிக் லோடாக தான் இருக்கணும். கேரக்டரிஸ்டிக் லோடுக்கு ஃபார்ம் பண்ண கேரக்டரிஸ்டிக் லோடு ஈக்குவல் டு மீன் லோடு ப்ளஸ் கே இன்ட்டு எஸ். இதை நான் பார்ட் 1ல் இது தெளிவாக போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க எப்படி ஒரு லோட கேரக்டரிஸ்டிக் லோட மாற்றுறதுன்னு. அப்படின்னு டெட் லோடுங்கிறது டெட் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு, லைவ் லோடுங்கிறது லைவ் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு, விண்டு லோடுங்கிறது விண்டோட கேரக்டரிஸ்டிக் லோடு, எர்த்குவேக்ங்கிறது எர்த்குவேக்கோட கேரக்டரிஸ்டிக் லோடு. ஓகேங்களா, லோடுனா ஒன்றும் இல்லை, பார்ட் 1ல் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன், டீட்டெயில் அதை பார்த்துட்டு வாங்க புரியும். இப்போ பாருங்க, இந்த லோடோட காம்பினேஷன் எப்படி வருன்றது பார்ப்போம். லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் என்ன சொல்கிறாங்க, டெட் லோடு வரும்பொழுது கூட என்னதான் வரும், லைவ் லோடு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு கற்பனை பண்ணிக்கோ சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க புரியுதா? ஓகே, அடுத்த செட்டில் என்ன சொல்கிறாங்க, டெட் லோடு வரும்பொழுது விண்டு லோடு வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த செட்டில் என்ன சொல்கிறாங்க, டெட் லோடு வரும்பொழுது எர்த்குவேக் லோடு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த செட் என்ன சொல்கிறாங்க, டெட் லோடு இருக்கும் பொழுது அது கூட லைவ் லோடும் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோ, அது கூட விண்டு லோடும் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோன்றாங்க. அதுக்கு அடுத்த செட் என்ன சொல்கிறாங்க, டெட் லோடு வரும்பொழுது லைவ் லோடு வர மாதிரி கற்பனை பண்ணு, அதே மாதிரி அது கூட எர்த்குவேக் லோடு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. எத்தனை செட்டாக பிடிச்சிட்டாங்க, இதை 5 செட்டாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் எந்த ஒரு செட்லையுமே டெட் லோடு வரும்பொழுது லைவ் லோடும் சரி, எர்த்குவேக்கும் சரி, விண்டு லோடும் சரி, இது 4மே சேர்ந்து வர்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவங்க எடுத்துக்கல. ஏன்னா இந்த 4மே ஒரே டைமில் ஒரு பில்டிங்கை தாக்குமானா தாக்காது. ஓகேங்களா, வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதனால் இத்தனை செட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே லோடு தான், கேரக்டரிஸ்டிக் லோடு தான். ஓகேங்களா, இந்த லோடுக்கு என்ன சொல்கிறாங்க, சேஃப்டி கொடுக்குறாங்க. சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேர் தயாரிக்கிறோன்னா வைங்களேன், ஒரு சேரில் 100 கிலோ உட்காருவான்னு நமக்கு தெரியுதுன்னு வைங்களேன், ஆனால் 150 கிலோ ஆள் வருவான்றதை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ணாதான் திடீர்னு 100 கிலோ ஆள் கூட இன்னொரு 20 கிலோ ஆள் சேர்த்து ஏறி உட்காந்தா கூட அந்த இது வந்து தாங்கும். இப்போ நம்ம ஸ்கூல் பெஞ்செலாம் இருக்குன்னு வைங்களேன், ஸ்கூல் பெஞ்ச் ஆக்சுவலாக எதுக்கு தான் இருக்குது, நோட் புக் வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்கூல் பெஞ்சை நோட்டு புக் வைக்கிறதுக்கு மட்டும்தான்ட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு தயாரிச்சோம்னா திடீர்னு அது மேலே யாரோ ஒருத்தர் ஏறி நின்னா என்ன ஆகிடும், ஒரு 5 பேர் ஏறி நின்னாங்கன்னா உடஞ்சி போயிடும். அப்படின்றப்ப லோடு எப்பயுமே அதிகமாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு கால்குலேஷன் பண்ணாதான் நமக்கு சேஃபு. லோடை கம்மியாக எடுத்துக்கக்கூடாது. எப்பயும் வர்ற லோடு அதிகமான லோடுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு போகிறது தான் சேஃப்டி. அதனால் என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடு லோடு டெட் லோடாக இருந்தாலும் சரி, லைவ் லோடாக இருந்தாலும் சரி, விண்ட் லோடாக இருந்தாலும் சரி, எர்த்குவேக் லோடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு லோடுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, டிசைன் லோடுன்னு சொல்லுவாங்க. டிசைன் லோடு இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் லோடு இன்ட்டு சேஃப்டி ஃபேக்டர். இந்த சேஃப்டி ஃபேக்டர் என்னன்னா லோடுக்கான சேஃப்டி ஃபேக்டர். ஓகேங்களா, சரி, இந்த கேரக்டரிஸ்டிக் லோடுங்கிறது டெட் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடாக இருக்கலாம், லைவ் லோடாக இருக்கலாம், விண்ட் லோடாக இருக்கலாம், எர்த்குவேக் லோடாக இருக்கலாம். ஓகேங்களா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, இந்த சேஃப்டி ஃபேக்டரை லோடு கூட பெருக்கி இருக்கேன். எப்பயுமே லோடை வந்து அதிகமாக வருதுன்னு தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பெருக்கிட்டேன். சரி, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு டெட் லோடுக்கு எவ்வளோ சேஃப்டி கொடுக்குறாங்க, லைவ் லோடுக்கு எவ்வளோ சேஃப்டி கொடுக்குறான்னு பாருங்கள். இதுக்கு 1.5, இதுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த செட்டில் என்ன பண்ணுறாங்க, டெட் லோடுக்கு 1.5 சேஃப்டி ஃபேக்டர் கொடுக்குறாங்க, விண்ட் லோடுக்கு 1.5 கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த செட்டில் டெட் லோடுக்கு 1.5, எர்த்குவேக் லோடுக்கு 1.5. அதுக்கு அடுத்த செட்டில் 3ஓட காம்பினேஷன். இது வரைக்கும் நம்ம 2ஓட காம்பினேஷன் தான் கூட்டணும். அடுத்து 3 காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கும் 1.2, இதுக்கும் 1.2, இதுக்கும் 1.2. அதுக்கு அடுத்த காம்பினேஷனில் இதுக்கும் 1. டெட் லோடுக்கும் லைவ் லோடுக்கும் 1.2, எர்த்குவேக் லோடுக்கும் 1.2. ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, இப்போ இந்த லோடை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது, டெட் லோடு கூட லைவ் லோடும் வருது, கூட எர்த்குவேக்கும் வருது. 3மே ஒரே டைமில் வர மாதிரி கற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த செட்டில் என்ன கற்பனை பண்ணியிருக்காங்க, டெட் லோடு கூட லைவ் லோடும் வருது,
கூட காற்றும் அடிக்குது, அப்போ எர்த்குவேக் லோடு வரல. சரி, இந்த செட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, டெட் லோடு கூட எர்த்குவேக் லோடு மட்டும் வந்தால் எப்படி இருக்கும், இதில் டெட் லோடு கூட விண்ட் லோடு, இந்த இடத்துல லைவ் லோடு எதுவும் வரல, விண்ட் லோடு மட்டும் வந்தால் எப்படி இருக்கும், இந்த செட்டில் டெட் லோடு கூட லைவ் லோடு மட்டும் வந்தால், இது மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது கூட இது வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கற்பனை பண்ணி 5 செட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 5 செட்டிலிருந்து எந்த செட்டோட வேல்யூ அதிகமாக கொடுக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிசைன் லோடுன்னு எடுத்துக்கிட்டு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போடும்பொழுது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ டெட் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு எவ்வளோன்னு வச்சுக்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 35 kN/m இருக்குன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். அதே மாதிரி லைவ் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு ஒரு 30 kN/m இருக்குன்னு வச்சுக்கிறேனே. அதே மாதிரி விண்டு லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு ஒரு 25 kN/m இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எர்த்குவேக்கோட கேரக்டரிஸ்டிக் லோடு ஒரு 20 kN/m இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாமே இதோட கேரக்டரிஸ்டிக் லோடு தான் எடுத்துக்கணும். டெட் லோடோட கேரக்டரிஸ்டிக் லோடு தான் எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் லோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு எந்த செட்டுக்குள்ளே மாற்றி போடணும், எந்த செட்டோட வேல்யூ அதிகம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டு பார்ப்போம். 1.5 into டெட் லோடு into 1.5 into லைவ் லோடு. அப்படின்னா 1.5 into டெட் லோடோட வேல்யூ 35 kN/m ப்ளஸ் 1.5 into லைவ் லோடோட வேல்யூ 30 kN/m. இதை பெருக்கி போட்டோம்னா அதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 107.5 kN/m கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்த செட்டுக்குள்ளே போடலாமா. 1.5 into டெட் லோடு ஒரு 35 kN/m, 1.5 into விண்டு லோடோட வேல்யூ 25 kN/m. இதோட வேல்யூ எவ்வளோனா 90 kN/m வருது. அடுத்த செட்டு பார்க்கலாமா. 1.5 into டெட் லோடோட வேல்யூ ஒரு 35 kN/m, எர்த்குவேக் லோடோட வேல்யூ எவ்வளோ 20 kN/m. இதோட வேல்யூ எவ்வளோனா 82.5 kN/m கிடைக்குது. ஓகே, அடுத்த செட்டுக்குள்ளே போடலாமா. 1.2 into டெட் லோடு ஒரு 35 kN/m ப்ளஸ் 1.2 into லைவ் லோடோட வேல்யூ ஒரு 30 kN/m ப்ளஸ் 1.2 into விண்டு லோடோட வேல்யூ ஒரு 25 kN/m வருது. அப்படின்றப்ப இதோட மூணோட காம்பினேஷன் எவ்வளோ வருதுன்னா 102 kN/m கிடைக்குது. அடுத்த செட்டு போடலாம் பாருங்க. 1.2 into டெட் லோடோட வேல்யூ ஒரு 35 kN/m ப்ளஸ் 1.2 into லைவ் லோடோட வேல்யூ ஒரு 30 kN/m ப்ளஸ் 1.2 into 20 எர்த்குவேக்கோட 20 kN/m. இதை கேன்சல் பண்ணி போட்டால் 108 kN/m கிடைக்குது. எந்த செட்டில் வேல்யூ அதிகம் வருதுன்னு பார்ப்போம். இது 97.5, இது வெறும் 90, இது 82.5 தான், இது 102, இது 108. அப்படின்றப்ப என்னது 108 kN/m. இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கிட்டு பில்டிங்குள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டும். இப்போ ஃபைனலாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா. இந்த 108ங்கிறது என்னது, டெட் லோடு கூட லைவ் லோடு எர்த்குவேக் லோடு மூணும் சேர்ந்து வரும்னு கற்பனை பண்ணிட்டு உருவாக்கின லோடு. இதுதான் அதிகமான வேல்யூ காட்டுது. இதோட வேல்யூ மாறும்பொழுது மேபி வேறு ஏதாச்சும் ஒன்று அதிகமான வேல்யூ வந்து கூட காட்டலாம். ஓகேங்களா, இது மாதிரி தான் ஒரு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் இந்த செட்டு மாற்றி போட்ட இந்த செட்டுக்குள்ளே போட்டுட்டு நமக்கு தேவையான டிசைனோட வெளியே எடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ கொலாப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ சர்வீசபிலிட்டி மெத்தடில் எந்த மாதிரி செட் இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு சர்வீசபிலிட்டி நமக்கு தேவையே கிடையாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு செட்டுக்கு டெட் லோடிங் லைவ் லோடிங் கூட்டிக்கிட்டாங்க. அடுத்த செட்டு டெட் லோடு விண்ட் லோடு இதே மாதிரி தான். அதுக்கு அடுத்த செட்டு டெட் லோடு எர்த்குவேக் லோடு, அடுத்த செட்டு டெட் லோடு லைவ் லோடு விண்ட் லோடு, அதுக்கு அடுத்த செட்டு டெட் லோடு லைவ் லோடு எர்த்குவேக் லோடு. பட் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சேஃப்டி ஃபேக்டர், அதாவது லோடுக்கு கொடுக்கக்கூடிய சேஃப்டி ஃபேக்டர்லாம் குறைச்சிருக்காங்க. ஓகேவா, ஏன் இதில் குறைச்சிட்டாங்கன்னா இந்த கொலாப்ஸ் மெத்தட் படி அது எதில் தாங்கணும், இடிஞ்சு விழாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஷியரு பெண்டிங்கு டார்ஷன்லாம், அதனால் அதுக்கு ஹெவி வலிமை வந்து அதிகமாக இருக்கணும். அதனால் லோடு அதிகமாக வருதுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, பட் நம்ம சர்வீசபிலிட்டி நம்ம எது மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும், அந்த சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அடைஞ்சு விழக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம கன்சிடர் பண்ணாதனால நம்ம கம்மியான லோடு வருதுன்னு எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்ணிடுச்சு, இங்கே லோடு ஃபேக்டர் எல்லாமே குறைஞ்சி போச்சு பாருங்கள். இங்கே 1.5 இருக்கிறதுல இங்கே வெறும் 1 தான். இதுக்கு எப்படி ஆன்சர் போட்டோமோ அதே மாதிரி அந்த வேல்யூலாம் கொண்டு வந்து போட்டோம்னா இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணோம்னா அது சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளே நமக்கு ஆன்சராக கொண்டு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம டிசைன் கால்குலேஷன் படி இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படியும் சரி, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி எப்படி ஒரு லோடு கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம லோடு கால்குலேஷன் பார்த்துடும். அதுக்கடுத்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பற்றி பார்ப்போம். ஒரு பில்டிங்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து கான்க்ரீட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஒர்க்கிங் செஸ் மெத்தடில் வந்து லோடு கால்குலேஷனில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியும், அங்கே டெட் லோடும் லைவ் லோடு மட்டும் எடுத்துக்கிட்டு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொடுக்கவே இல்லை.
ஆனால் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் என்ன பண்ணிட்டாங்க, லோடுக்கு சேஃப்டி ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த 1.5 1.2 அது மாதிரி சேஃப்டி ஃபேக்டர் கொடுத்து தான் லோடை கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியலுக்கு பார்ப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியலுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. கான்கிரீட்டுக்கு நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி அந்த நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இது ஒரு பில்டிங் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டா, பில்டிங்க்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்க மாதிரி வச்சுட்டா, இதுக்கு கீழே பள்ளமாக இருக்க மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா கான்கிரீட்டுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம்னா f(ck) வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, இதுதான் கான்கிரீட்டோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கிட்டோம்னா, இது எட்ஜ் வரைக்கும் போக விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடத்துல வச்சிருப்போம். இதான் பர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சிபிசி கண்டுபிடிச்சிருப்போம். அதோட வேல்யூ f(ck)/3 நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டீலுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது ஒரு பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா, இது ஒரு பள்ளம்னு வச்சுக்கிட்டோம்னா, இது f ஃபீல்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நம்ம சிக்மா FST கண்டுபிடிச்சிருப்போம். அதோட வேல்யூ f(y)/1.8ன்னு வச்சிருப்போம். அதான் ஓகேங்களா. இப்போ f(ck)/3 வந்து என்னது 0.33 × f(ck). அதே மாதிரி f(y)/1.8 என்னது 0.55 × f(y). ஓகேங்களா, இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கான்கிரீட்டை வந்து 100 மெகா பாஸ்கல் இருக்க அளவுக்கு தயாரிக்கிறேன்னு வைங்களேன். அதோட ஸ்ட்ரென்த் வந்து 100 மெகா பாஸ்கல். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 மெகா பாஸ்கல் அளவுள்ள ஒரு கான்கிரீட்டை வந்து நான் காசு செலவு பண்ணி தயாரிச்சிட்டேன். ஆனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி அந்த கான்கிரீட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தான் அனுமதிக்கணும், 0.33 × f(ck). அதாவது வெறும் என்னது, வெறும் 33.33 தான். ஓகேங்களா, 33.33 மெகா பாஸ்கல் தான் அதுக்குள்ளே அனுமதிக்கணும். ஏன்னா இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோக்குள்ளே. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3ன்றப்ப இது ஜஸ்ட் 33.33 தான் போகணும். இது எப்படின்னா, ஒரு ஆள் வந்து 100 கிலோ வெயிட்டு தூக்குவான். ஓகேங்களா, அவனை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் வேலை செய்கிறதுக்காக. அவன் ஒரு நாள் வாடகை 100 கிலோ தூக்கிறதுக்கான வாடகை வாங்குறான்னு வைங்களேன். ஆனால் அவனை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட்டு தான் தூக்குறோம்னா வெறும் 33.33 கிலோ தான் தூக்குறோம். அது மாதிரி தான் இந்த கான்கிரீட்டால் 100 மெகா பாஸ்கல் தாங்கக்கூடிய வலிமை இருந்தாலும் வெறும் 33.33ங்கிற அமௌண்ட் தான் அதுக்குள்ளே லோடு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஏன் இந்த அளவுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஹையராக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் லோடில் எந்த ஒரு கால்குலேஷனுமே எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்கேன்னா. ஓகேங்களா, அங்கே எர்த்குவேக் லோடு வரும், விண்ட் லோடு வரும், அது மாதிரி எந்த ஒரு கால்குலேஷனும் எடுத்துக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பயந்துட்டு இந்த மெட்டீரியலுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, கான்கிரீட்டுக்குள்ளே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக வச்சுட்டாங்க. திடீர்னு அதுக்குள்ளே எர்த்குவேக்கோ விண்ட்லோட வந்துருச்சுனாலும் என்ன ஆயிராது, இது வந்து 33.33 பாஸ்கல் இருக்கிறது ஒரு 60 70 80 வரைக்கும் போயிட்டு எர்த்குவேக் லோடு முடிஞ்சதுக்கப்புறம் விண்ட்லோடு வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்துடும். ஓகேங்களா, அதனால் அவங்க லோடை எதுவுமே கன்சிடர் பண்ணாதனால எல்லா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொண்டு வந்து எதுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கான்கிரீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சரி, ஸ்டீலை நம்ம பார்ப்போம். ஸ்டீலோட ஃபீல்டோட வேல்யூ வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 மெகா பாஸ்கல் வைங்களேன். 100 × 0.55 எவ்வளோ, வெறும் 55 மெகா பாஸ்கல் தான் தாங்கும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி ஸ்டீல்லையும் சரி கான்கிரீட்லையும் சரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் அங்கே லோடில் எந்த ஒரு கால்குலேஷனும் ஐடியா இல்லாதனால மெட்டீரியலுக்குள்ளே கொண்டு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் கிடையாது, லிமிட் ஸ்டேட் மெத்தடு. அப்படின்றப்ப இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்கோ அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் கம்மியான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான் கொடுக்குறாங்க. ஏன் கம்மியான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதில் இவ்வளோ லோடு வருங்கிறத எக்ஸாக்டாக கணிச்சிட்டோம். அப்படின்றப்ப மெம்பருக்குள்ளே கான்கிரீட்லையோ ஸ்டீல்லையோ கொண்டு வந்து ஏகப்பட்ட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த லோடு தான் வருன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். மேக்ஸிமம் அதோட கொஞ்சம் அதிகமாக போகலாம். அதனால் அதுக்கு அவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் லிமிட் ஸ்டேட்டில் எப்பயுமே 2 இருக்குல்ல, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸு, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி கான்கிரீட்டுக்கு எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் 1.5 தான் கொடுக்குறாங்கோ. ஆனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் 3 கொடுத்தாங்க, இதில் அப்படியே பாதியாக கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஸ்டீலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் 1.15 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லுங்க புரியுங்களா? இதே வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஸ்டீலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 1.8 கொடுத்தாங்க, இங்கே 1.15 குறைச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்து சர்வீசபிலிட்டி பற்றி பார்க்கலாம். சர்வீசபிலிட்டி நமக்கு தேவையே கிடையாது, நான் சொல்கிறேன். கான்கிரீட்டுக்கும் 1 ஸ்டீலுக்கும் 1 கொடுத்துட்டாங்க. 1னா என்ன அர்த்தம், அதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, அதே தான். இப்போ கான்கிரீட்டால் 100 கிலோ தூக்க முடியுமா, நீ 100 கிலோ தூக்கிக்கணும்னு அலோவ் பண்ணுற மாதிரி 1 தான். ஓகேங்களா, ஏன்னா சர்வீசபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் அந்த சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா மட்டும் இது பண்ணால் போதும், ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். அதனால் இதுக்கு வந்து 1 தான். இந்த கொலாப்ஸ் படி நம்ம இப்போ கொலாப்ஸ் படி பார்க்கலாம். கான்கிரீட்டுக்கு 1.5, ஸ்டீலுக்கு 1.15. அதனால தான் நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் நம்ம கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சிருப்போம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கான்கிரீட்டுக்கு 1.5 டிவைட் பண்ணியிருப்போம்,
பண்ணியிருப்போம், ஸ்டீலுக்கு 1.15 டிவைட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்திருப்போம். ஆனால் இதில் முக்கியமான கடைசியாக ஒரு ஃபைனலான ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. லோடுக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்க, மெட்டீரியலுக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்க. அதனால தான் அது பேர் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்னு பேர் பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மெட்டீரியலுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குறாங்க, லோடுக்கு எந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொடுக்கல. லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இந்த 1.5ங்கிறது சேஃப்டி ஃபேக்டர்னு சொல்ல போட மாட்டோம், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஏன்னா பார்ஷியல்னா பகுதி, ஒரு பகுதி வந்து இந்த மெட்டீரியலுக்குள்ளேயும் இன்னொரு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து லோடுக்குள்ளேயும் போனனால இதுக்கு பேர் மட்டும் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்னு வரும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்னு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.5, ஸ்டீலுக்கு வந்து 1.15. ஓகேங்களா? இப்போ நம்ம டிசைன் கால்குலேஷன்ஸ்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லோடு எப்படி வரும், லோடுக்கு எப்படி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தாங்க, அதே மாதிரி மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் எவ்வளோ ஃபேக்டர் சேஃப்டி கொடுத்துருக்காங்க, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னா என்ன, சர்வீசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம டிசைன் பார்க்கலாம். டிசைன் எந்த டிசைன்னா ஒன்லி லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம், சர்வீசபிலிட்டி பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி ஒரு பீமை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டிசைனுக்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்களேன், ஒரு பீம் இருக்குன்னா வைங்களேன், அந்த பீமை நம்ம வந்து லோடு கொடுக்குறோம். லோடு கொடுக்கும்போது பீம் எப்படி வளையுது, இப்படி கீழ் நோக்கி வளைகிறது அப்படின்றப்ப இப்போ பாருங்களேன், வளையும் பொழுது இதுக்குள்ளே என்னென்ன நடக்கும் ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த டஸ்டரை வந்து ஒரு பீம் மாதிரி நான் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், இது அப்படியே டயக்ராம் வரைகிறேன், இது எப்படி டயக்ராம் வரைகிறேன், இது எப்படி டயக்ராம் வரைகிறேன். ஓகேங்களா? இந்த டஸ்டரை இங்கே சப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கேன்னு வைங்களேன், இப்படி சப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், டஸ்டருக்கு மேலே லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்கும்போது டஸ்டர் வந்து என்ன ஆகுது, இங்கே பாருங்கள் எப்படி வளையுது, மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரஷன், பாட்டம் வந்து டென்ஷன். ஓகேங்களா? இப்படி தானே வளையுது. ஓகேவா? அப்படின்றப்ப இது எப்படி வளையுதோ அந்த டயக்ராம் அப்படியே போடுறேன். இது வளையறதுக்கு முன்னாடி, இது வளைஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்படி போச்சு, அப்புறம் இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? இது வளைஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்களேன், வளையறதுக்கு முன்னாடி வளைஞ்சதுக்கப்புறமும் நம்ம விஷுவலாக பார்த்தது தான். இந்த டஸ்டர் எப்படி வளைஞ்சோ அதை விஷுவலாக பார்த்து நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராம்லேருந்து சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இந்த டாப் ஃபைபர் பாருங்களேன், வளையறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா, வளைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சா, இது எட்ஜ். ஓகேங்களா? இந்த டஸ்டரோட எட்ஜ். இப்போ இந்த எட்ஜை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இந்த எட்ஜை மட்டும் பாருங்கள். இந்த டாப் ஃபைபர் வந்து உள்நோக்கி போயிருக்கு, இந்த பக்கமும் உள்நோக்கி போயிருக்கு, அப்புறம் இருக்க உள்நோக்கி போயிட்டு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துலயே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வெளிநோக்கி போயிருக்கு, இங்கேருந்து வெளிநோக்கி போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து வெளிநோக்கி போயிருக்கு. அப்படின்றப்ப இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஃபைபரு ஒரு குறிப்பிட்ட லேயர் வரைக்கும் உள்ளே போகுது, சுருங்குது. ஒரு குறிப்பிட்ட லேயரில் எங்கேயுமே போகலை, இந்த பாயிண்ட்டும் அப்படியே தான் இருக்குது. அப்படின்றப்ப என்ன, அந்த சேஞ்சில் லென்த் மாறவே இல்லை. டஸ்டர் வளையறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்குது, வளைஞ்சதுக்கப்புறம் அங்கே தான் இருக்குது. அதுக்கும் கீழே இருக்க என்ன ஆகுது, விரியுது. அப்படின்றப்ப எந்த பாயிண்ட் வளையாமல் இருக்கோ அந்த பாயிண்ட் தான் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன ஆக்சிஸ், நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரஷனும் கீழே இருக்க ஃபைபர் டென்ஷனும் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் கான்கிரீட் குட் இன் கம்ப்ரஷன், வீக் இன் டென்ஷன். ஒரு கான்கிரீட்டை உருவாக்கி நீங்கள் பீமை பண்ணிங்கன்னா அந்த கான்கிரீட்டுக்கு கம்ப்ரஷன் எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும். அதுலேயே கொஞ்சோண்டு பிடிச்சி இழுத்தாலும் படக்குன்னு உடஞ்சி போயிடும் கான்கிரீட்டு. அதனால் கான்கிரீட்டை நம்பிட்டு நம்ம ஒரு பீமை போட முடியாது, ஏன்னா படக்குன்னு உடஞ்சி போயிடும் டென்ஷன் கீழே வரனால. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஸ்டீலை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் சிஸ்டத்தில் பார்த்துட்டோம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டென்ஷன் ஜோனுக்குள்ளே, இந்த டென்ஷன் எங்கே வருமோ அதோட டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட் டென்ஷன் எந்த இடத்துல ஹெவியாக ஃபீல் பண்ணும், கீழே தான். பாட்டம் ஃபைபர் தான் அதிக டென்ஷன் இருக்குது. அதனால் அந்த இடத்துல என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டீலை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கிறது மூலியமாக நம்ம என்ன பண்ணிட முடியும், ஒரு பீம் கம்ப்ரஷனில் எவ்வளோ தாங்குமோ அதே அளவுக்கு கம்பி டென்ஷனில் தாங்கி பிடிச்சிக்கும். அப்படின்றப்ப ஓகே, எவ்வளோ லோடு வேணுமாலும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு இடத்துல கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். இந்த கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டு நான் விஷுவலாக பார்க்கும்பொழுது எப்படி தெரியணும் அந்த கிராஸ் செக்ஷன், ஒரு பீமோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டீல் இருக்கும். ஏன்னா ஸ்டீலை கீழே நோக்கி கொடுக்கணும், கீழே பாட்டமில் கொண்டு வந்து வைக்கணும்னா, ஏன்னா பாட்டமில் தான் அதிக டென்ஷன் வரும். ஓகேங்களா? அந்த டென்ஷனை தாங்கிறதுக்காக நம்ம ஸ்டீலை கீழே நோக்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்டீலோட மிட் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த டாப் லேயர்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் உள்ளது எஃபெக்டிவ் டெப்த்து நம்ம பார்த்துருப்போம். இந்த பாயிண்ட் வந்து கவர். ஓகேங்களா? இந்த கவர் ஏன் கொடுக்குறோம்னா ஸ்டீலை வந்து என்ன பிடிச்சிக்கிறதுக்கு, பாதுகாப்பாக பிடிச்சிக்கிறதுக்கோசரம். ஸ்டீல் பீமுக்கும் அடியில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து பீம் செஞ்சிட்டோம்னா நாலு போக்கில் துரு பிடிச்சி ரெஸ்ட் ஆகிட்டு வீணாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டீலை பாதுகாக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவர் மாதிரி புக்குக்கு பைண்டிங் பண்ணுறோம்ல அது மாதிரி இந்த இடத்துல கவர், கான்கிரீட்டோட கவர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பீம். ஓகேங்களா? இந்த நியூட்ரல் ஆக்சிஸ், இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஏரியா வந்து என்னது, கம்ப்ரஷன்.
இந்த இடம் டென்ஷன், இது ஃபுல்லாகவே டென்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஃபைபர் எல்லாமே எப்படி வளையும்னா இப்படி தான் வளையுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, எப்படி வளையுது, இப்படி வளையுது. ஓகே, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க லேயர் எல்லாமே கம்ப்ரெஷன் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து கம்ப்ரெஷன் நான் வச்சுங்க. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் கீழே இருக்கிறது எல்லாமே டென்ஷன் ஆகுது. இதை நம்ம விஷுவலாக பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இப்படி வளைச்சு தானே பார்த்தோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மெம்பர் எந்த ஷேப்பில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வளைச்சோம்னா அது இப்படி தான் வளையும். ஓகேங்களா, மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷனும் அப்படியே இருக்கிறதுக்கு வந்து நியூட்ரல் ஆக்சிஸும் கீழே டென்ஷனும் வரும். அதே மாதிரி இந்த ஷேப்பில் தான் வளையும். ஓகேங்களா, எந்த ஷேப்பில், முக்கோண ஷேப்பில் தான் இது வந்து வளையுது. ஓகேங்களா, அதனால் இதுதான் வந்து என்ன டயக்ராம்னா சேஞ்ச் இன் லென்த் டயக்ராம். ஓகேங்களா, அதான சேஞ்ச் இன் லென்த் டயக்ராம். இங்கே சேஞ்ச் இன் லென்த் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்றப்ப என்ன தான் இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயின்ங்கிறது நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா, சேஞ்ச் இன் லென்த் டயக்ராம் எப்படி இருக்கோ அதே தான், ஒரிஜினல் லென்த் மாற போகிறது கிடையாது, கான்ஸ்டன்ட் தான். அப்படின்றப்ப சேஞ்ச் இன் லென்த் எது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நமக்கு கிடைக்கும். அதனால் இதுதான் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அது லிமிட் ஸ்டேட் மெத்தடாக இருந்தாலும் சரி இதுதான் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, இன்னும் 1000 மெத்தட் கண்டுபிடிச்சாலும் ஸ்ட்ரெயின் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வளைக்கும் போது இது இப்படி தான் திரும்புது. ஓகேங்களா, அப்படின்றப்ப ஸ்ட்ரெயினில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லையும் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி தான் இருக்கும், லிமிட் ஸ்டேட் மெத்தட்லையும் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் புரியுதா? சரி, அடுத்த கான்செப்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி என்ன சொல்கிறாங்கன்னா கான்கிரீட் குட் இன் கம்ப்ரெஷன். ஓகே, பேட் இன் என்னது டென்ஷன். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டென்ஷன் ஸ்டைலில் இருக்க இந்த கான்கிரீட்டெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, நெக்லெக்ட் பண்ணிவிடு. இந்த இடத்துல கான்கிரீட்டே இல்லாத மாதிரி நினச்சிக்கோ. ஒன்லி டென்ஷன் ஸ்டைலில் இருக்க ஸ்டீல் மட்டும் தான் நமக்கு முக்கியம். அப்படின்றப்ப இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த ஸ்டீலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் எனக்கு. ஓகேங்களா, அப்படின்றப்ப அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம்னா ஸ்ட்ரெயின் கிடைச்சிரும். அப்படின்றப்ப என்னோட ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிவிட்டது. ஓகேங்களா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். புரிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ நமக்கு தேவை இந்த டயக்ராமும் இந்த பாயிண்டில் இருக்க ஸ்ட்ரெயினும் இது இந்த பாயிண்டில் இருக்க ஸ்ட்ரெயினும். ஏன்னா இதில் இருக்க எல்லாமே நமக்கு தேவை. கான்கிரீட்டில் கம்ப்ரெஷன் சைடில் இருக்க கான்கிரீட் எல்லாமே தேவை. அப்படின்றப்ப இதில் இருக்க எல்லா டயக்ராமும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் டென்ஷன் சைடில் இருக்க கான்கிரீட் நமக்கு தேவையில்லாதனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு லேயரில் மட்டும் எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தா போதும். ஓகேங்களா, ஏன்னா டென்ஷன் சைடு எல்லாமே ஸ்டீல் மட்டும்தான் எடுத்துக்கிறது. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸ் படி நல்லா தெளிவாக கவனிக்கணும். இது ஸ்ட்ரெயின் டயக்ராம். அடுத்து என்ன போடணும், ஸ்ட்ரெஸ் டயக்ராம் போட வேண்டும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி நான் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி போடுவேன்னா ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி போட்டனோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் போடுவேன். நீங்கள் வேணுமா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் போடுவேன். ஆனால் லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி ஸ்ட்ரெயின் தான் இப்படி வேரியேஷன் ஆகும். எப்படி வேரியேஷன் ஆகும், டஸ்டர் வளைக்கும் பொழுது இப்படி வேரியேஷன் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயின் தான் இப்படி வேரியேஷன் ஆகும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அப்படி வேரியேஷன் ஆகாது. இப்படி முக்கோண வடிவத்தில் லீனியராலாம் வேரியேஷன் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வேரியேஷன் ஆகுன்றத நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் கான்கிரீட்டும் ஸ்டீலும் பார்த்துட்டோம். அதனால் அந்த கிராஃப் என்ன சொல்லுதோ அதுதான் இங்கே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட படத்தை வரையணும். நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படியே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்க மாதிரி வரைஞ்சால் அது தவறாகிவிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டேன்னா சரி, இப்போ இந்த கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் என்னங்கிறத நான் வரைகிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பார்ட் 2 வீடியோவில். கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி வளைஞ்ச மேனிக்கு போயிட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த வளையிற வரைக்கும் பேரபோலிக்காக இருக்கும். அதோட வேல்யூ 0.002. இந்த முடிகிற இடம் 0.0035ன்னு பார்த்துட்டோம். இது வந்து என்னது, கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அதே மாதிரி ஸ்டீலுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைஞ்சேன். அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இது இப்படி போகும். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் போயிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயின் எவ்வளோன்றது எனக்கு தெரியும். நான் ஒரு ஆஃப்செட் மெத்தட் மாதிரி ஒன்று எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் எடுத்திருப்பேன். இது ரெண்டோட வேல்யூ எவ்வளோனா 0.002 + 0.87 f(i) டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல்னு எடுத்திருப்பேன். ஓகேங்களா, எது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயின் தன்னோட 0.87 f(i)ங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் ஸ்டீலுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் வரும்னு நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி கான்கிரீட் தன்னோட 0.45 f(c)ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா, இதை நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது இந்த டயக்ராம் வந்து FE 415க்கும் FE 500க்கும் நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? சரி, ஓகே, இது ரெண்டும் இருக்குது. இதை நான் பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைகிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு பீம் அப்படின்னா 3 வகையாக நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு செக்ஷன், அதுக்கடுத்து வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், அதுக்கடுத்து வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் அப்படின்னு 3 வகையாக டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா,
சரி, பேலன்ஸ் செக்ஷனா என்ன, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனா என்ன, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ் செக்ஷன் லிமிஸ்டேட் மெத்தட் படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேலன்ஸ் செக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இது ஒரு கதை மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ என்ன கதை நான் இப்போ சொல்ல போகிறேன்னா பாருங்களேன், இப்போ நான் ஒரு பில்டிங் இருக்குது. என்ன பில்டிங், ஒரு பெரிய ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் நான் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறேன். இந்த பில்டிங்கில் இந்த பக்கம் கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒர்க்கிங் செஸ் மெத்தட்லேயே இந்த கதை நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. கார் பார்க்கிங் ஏரியா வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய என்ன இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த இடத்துல கீழே விழுந்தால் அவ்வளோதான், அவுட், இறக்க வேண்டியதான். ஓகேங்களா, சரி, இதை வந்து கான்கிரீட்டு நான் வச்சுக்கோங்க, என்னென்னு கான்கிரீட். அதே மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் பேர் ஸ்டீல். ஓகேங்களா, இந்த பில்டிங் பேர் என்னது, ஸ்டீலு. இந்த பில்டிங்க்கு முன்னாடியும் இங்கேயும் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இந்த பில்டிங் பேர் கான்கிரீட்டுங்க. கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பாருங்களேன், என்ன நடக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருப்பேன், இது வந்து நான் ஸ்ட்ரெயின்னு சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரெயின் என்னது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் இன்க்ரீஸ் பண்ண ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக கவனிக்கணும். கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் லிமிஸ்டேட் மெத்தடோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். நான் என்னோட ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அது 0.002ங்கிற ரேஞ்சுக்கு போகும்பொழுது அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குமா, 0.45 f(ck)ங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதானே, இங்கே இருக்கும்பொழுது 0 இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, இதோட வேல்யூ 0.45 f(ck). அதுக்கும் மேலே நான் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் எவ்வளோ பண்ணிட்டு போனாலும் அதோட வேல்யூ 0.45 f(ck) தான். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் வரைக்கும் போகலாம், 0.0035ங்கிற ஸ்ட்ரெயின் வரைக்கும் போகலாம். அதுக்கும் மேலே போனால் கான்கிரீட் ஃபெயிலியர் ஆகிடும், கான்கிரீட் நசுங்கி உடஞ்சிரும். ஆல்ரெடி கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல பார்த்துருப்போம். மேக்ஸிமம் 0.0035 வரைக்கும் தான் ஸ்ட்ரெயினை கான்கிரீட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் கான்கிரீட் நசுங்கி உடஞ்சிரும், கான்கிரீட் வேஸ்ட் ஆகிடும். அப்படின்றப்ப 0.0035ங்கிற ஸ்ட்ரெயின் வரைக்கும் கொண்டு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொண்டு போனாலும் அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும், 0.45 f(ck)ங்கிற ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். ஏன்னா என்னது, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. அப்படின்னா என்னது, 0.002லேருந்து 0.003 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எங்கேயுமே என்ன இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அதை தான் இந்த கர்வ் நமக்கு சொல்லுது. அப்படின்றப்ப ஒரு கான்கிரீட்டை லிமிஸ்டேட் மெத்தடில் நீ டிசைன் பண்ணோன்னா அதோட ஸ்ட்ரெயின் எந்த அளவுக்கு கொடுக்கலாம்னா 0.0035 அளவுக்கும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா 0.0035 வரைக்கும் கொண்டு போனாலும் அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் என்ன தான், 0.45 f(ck)ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். இது பேர் சேஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், அது டிசைன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால் இந்த பாயிண்ட் வச்சுக்கலாமே, இதை ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரெயின். இப்போ நான் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் பண்ணலாம், 0.0035ங்கிறது தான் இதோட எட்ஜ். அதுக்கும் மேலே கொண்டு போனால் பள்ளத்தாக்கு கீழே விழுந்து உடஞ்சிரும், அதாவது கான்கிரீட் உடையிற மாதிரி. அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கான்கிரீட்டில் எது வரைக்கும் கொண்டு போகலாம், தாராளமாக இது வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு மனுஷன் இப்போ ஒரு கார் இருக்குன்னா வைங்களா, அந்த காரை வந்து நம்ம எது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம், இது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம், தவறே கிடையாது. ஓகேங்களா, என்ன சொல்ல புரியுதா? ஏன் இது வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு என்ன தான், 0.45 f(ck)ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறது. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, சேஃப் ஸ்ட்ரெஸ் தான். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, டிசைன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்று தான், டிசைன் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரெயின் தான் இங்கே முக்கியம். நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி பேசியிருப்போம். ஸ்ட்ரெஸ் இதுக்கு மேலே தாண்டக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இதுக்கு மேலே போனால் ஃபெயிலியர்னு. ஆனால் ஒரு லிமிஸ்டேட் மெத்தடில் எல்லாமே ஸ்ட்ரெயின் தான் முக்கியம், ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம புக்கிலேயே லிமிஸ்டேட் மெத்தட் இஸ் எ ஸ்ட்ரெயின் பேஸ்டு மெத்தட், ஸ்ட்ரெயின் தான் அங்கே முக்கியம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் எ ஸ்ட்ரெஸ் பேஸ்டு மெத்தட், அங்கே ஸ்ட்ரெஸ்ஸை தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் லிமிஸ்டேட் மெத்தடில் ஸ்ட்ரெயினுக்கு தான் முக்கியத்துவம், ஸ்ட்ரெயின் தான் அங்கே கிங்கு. ஓகேங்களா, ஓகேவா? அப்போ என்ன நடக்குதுன்னா 0.0035 வரைக்கும் கான்கிரீட்டை கொண்டு போகலாம், தவறு கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் 0.45ங்கிற ஸ்டேப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணால் மெட்டீரியல் பிரேக் ஆகிடும். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் நான் காரை ஓட்டிகிட்டு போகலாம், தப்பே கிடையாது. அடுத்தது ஸ்டீல்குள்ளே வரலாம் பாருங்கள். ஸ்டீல்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம், 0.002 ப்ளஸ் 0.87 f(i)/es அப்படிங்கிற அமௌண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் இங்கே ஸ்ட்ரெயின் இதில் என்னென்னமோ இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. இஎஸ் யங்ஸ்மால்ஸ் ஆஃப் ஸ்டீலோட வேலை 2 × 10⁵ MPa. f(i)ங்கிறது ஸ்டீலோட கிரேடு 415 500 இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், Fe250க்கும் நம்ம இதே கர்வை யூஸ் பண்ணிக்க சொல்லி கோடு சொல்லுது. ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம Fe250க்கு வேறு மாதிரி ஒரு கர்வ் பார்த்துருப்போம். கர்வ் Fe415 500 நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஆக்சுவலாக கோடு என்ன சொல்லுதுன்னா Fe250க்கு மட்டும் தனியாக வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம்,
அதுக்கும் நம்ம இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஏன்னா அப்படி யூஸ் பண்ணாலும் அதில் எந்த ஒரு தவறுமே நடக்காது. ஓகேங்களா? அதனால் Fe 250க்கும் சரி 415க்கும் சரி 500க்கும் சரி இதே ஃபார்முலாவே இந்த 0.002 இருக்குது இதே ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, ஓகே. Fe 250க்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு எந்த தவறும் நடக்காதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், Fe 250க்கு ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் கர்வ் ஆஃப் ஸ்டீல் எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகேங்களா? இதோட வேல்யூ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 0.87 F(ES) தான் சொல்லியிருப்பேன். இந்த 0.002 கூட்டி இருக்க மாட்டேன். அதில் ஆக்சுவலாக இங்கிருந்து இது வரைக்கும் 0.87 F(ES) வேல்யூ இது வந்து Fe 250 கர்வுக்கானதா வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 0.87 F(I) வேல்யூ ஒரு 250, ES வேல்யூ 2 × 10⁵ போட்டிங்கன்னா வைங்களேன் 0.0011 கிடைக்கும். அதாவது Fe 250 ஸ்டீலில் 0.0011ங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணால் அது தன்னோட 0.87 F(I) அதாவது 0.87 × 250ங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை அட்டைன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கும் மேலே ஃபர்தராக எவ்வளோ ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதோட ஸ்ட்ரெஸ் எதுக்குள்ளேயே தான் இருக்கும், 0.87 F(I)ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்கும். அது ஒன்றும் ஃபெயிலியர்லாம் ஆகிடாது. ஓகேங்களா? 0.011ங்கிற அமௌண்ட் ஸ்ட்ரெயின் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து 0.87 F(I)ங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும். அதுக்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் அது தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால் அது கூட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த 0.002 கூடுறனால மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் பெருசாக வந்துடாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, Fe 250 ஸ்டீலுக்கும் இதே வேல்யூவே இதே ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இது அப்படியே இதுக்குள்ளே வருவோம். இது வந்து ஸ்டீல் பீடிங். ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெயின் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலான்னா 0.002 ப்ளஸ் 0.87 F(I)/ESங்கிற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து Fe 250 ஸ்டீலாக இருந்துச்சுன்னா வைங்களேன், இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 0.0031ன்னு வரும். Fe 415 ஸ்டீலாக இருந்துச்சுன்னா 0.0038ன்னு வரும். Fe 500 ஸ்டீலாக இருந்துச்சுன்னா 0.0042ங்கிற அளவுக்கு வரும். ஏதோ ஸ்ட்ரெயினோட வேல்யூ, அதாவது Fe 250 ஸ்டீலில் 0.0031ங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணால் அது தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸான 0.87 F(I) ரீச் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிடுன்னு வைங்களேன். ஓகே, அதே மாதிரி Fe 415 ஸ்டீலுக்கு 0.0038ங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அது தன்னோட 0.87 F(I)ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை அட்டன் பண்ணிடும். அதே மாதிரி Fe 500 ஸ்டீலுக்கு 0.0042ங்கிற ஸ்ட்ரெயின் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸான 0.81 F(I) அதாவது தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை அட்டன் பண்ணிடும். இதுதான கான்செப்ட். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஸ்டீலுக்கு எது வரைக்கும் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணலான்னா இந்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த வேல்யூ வரைக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த வேல்யூவோட தாண்டி போனால் ஸ்டீல் உடஞ்சிருமா பார்ப்போம். கான்க்ரீட்டு 0.0035 விட தாண்டி போனால் உடஞ்சி போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே கவ் போகலை, நின்று போச்சு. ஆனால் ஸ்டீலுக்கு இந்த வேல்யூவோட தாண்டி போகலாம். ஏன்னா கவ் என்ன ஆகிட்டு இருக்கு, அதை விட தாண்டி போயிட்டே இருக்கு. அப்படின்றப்ப இந்த வேல்யூ, அதாவது இந்த 0.00313842ங்கிற வேல்யூவோட தாண்டி போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. எதில்? ஸ்டீலில். ஆனால் கான்கிரீட்டில் அப்படி கிடையாது. கான்கிரீட் உடஞ்சி போயிடும். ஸ்டீலில் இந்த வேல்யூவோட தாண்டி போகலாம். தாண்டி போனாலும் ஸ்ட்ரெஸ் எதுக்குள்ளேயே தான் இருக்கும், 0.87 F(I)க்குள்ளேயே தான் மெயின்டைன் ஆகும். அப்படின்றப்ப இந்த காரை எது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலான்னா, இங்கே பாருங்கள், இந்த காரை இந்த எட்ஜான இது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம், அதை தாண்டியும் ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, 0.87 F(I) தான். இதை தாண்டி காரை ஓட்டிகிட்டு போனாலும் 0.87 F(I)க்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணலான்னா இந்த வேல்யூ 0.002 + 0.87 F(I)ES விட அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை விட அதிகமாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. இதுதாங்க லிமிட் மெத்தடோட பேசிக் கான்செப்ட். இந்த வேல்யூ, அதாவது 250 இருந்தால் இந்த ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருக்கும் பார்த்தீங்களா 313842ன்னு, இந்த வேல்யூ வரைக்கும் கொண்டு போனால் அது சேஃப் ஸ்ட்ரெஸ் அட்டன் பண்ணிடும். அதுக்கு மேலேயும் நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நான் ஒரு பேலன்ஸ் செக்ஷன் டிசைன் பண்ணுறோன்னு வைங்களேன். பேலன்ஸ் செக்ஷனோட அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, இங்கே லிமிட் மெத்தடில் எல்லாமே ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான் முக்கியம், ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? ஓகே, பேலன்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் எது வரைக்கும் போகலாம், 0.0035 வரைக்கும் போகலாம், தாராளமாக போகலாம். ஏன்னா அது வரைக்கும் அது தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும், அதை தாண்டி தான் போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கான்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம் 0.0035 வரைக்கும் போகலாம். இந்த இடம் அதுக்கும் கீழே இருக்க ஃபைபர்லாம் அதை விட கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக.
என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ஏன்னா இப்படி தான் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்ட்ரெயின். அப்படின்றப்ப இது 0.0035 இருந்தால் இது குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸில் 0 ஆகிடும். அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எது வரைக்கும் கான்கிரீட்டுக்கு கொடுக்கலாம்னா 0.0035 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லுது எது பேலன்ஸ் செக்ஷனில் இருக்க லிமிட் மெத்தட். அதுக்கடுத்து வந்து ஸ்டீலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம், ஸ்டீலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம்னு சொல்லுதுன்னா கரெக்டாக இந்த 0.002 + 0.87 வருது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லுது. அப்படின்றப்ப இதோட வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.002 + 0.87 f/ES. ஓகேங்களா? அது எந்த ஸ்டீலாக இருந்தாலும் சரி, 250 இருந்தாலும் சரி அதே யூஸ் பண்ணிக்கலாம். 415 500 எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்ணிக்க சொல்லுது கோடு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இருந்தால் இதுதான் என்னவா, இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதா? கான்கிரீட் தன்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணும்பொழுது ஸ்டீல் தன்னோட 0.002 + 0.87 f/ESங்கிற ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணினால் அதுதான் பேலன்ஸ்டு செக்ஷன். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எப்படி ஒரு பேலன்ஸ் செக்ஷனை கரெக்டாக டிசைன் பண்ணுறதுன்னு. பேலன்ஸ் செக்ஷனை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஃபைபர் 0.00535 ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணுற அதே டைமில் இந்த இடத்துல இருக்க ஸ்டீல் 0.002 + 0.87 f/ESங்கிற ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்க வேண்டும். இதை எப்படி நம்ம ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பீமில் வந்து நம்ம லோடு கொடுக்குறோன்னு வைங்களேன். அந்த லோடு கொடுக்கும்பொழுது என்ன நடக்கும், உள்ள ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும், டென்சைல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். எப்பயுமே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பஸ்ஸில் முன்னாடி டயர் எத்தனை சுற்றுதோ அதே தான் பின்னாடி டயரும் சுற்றும், மாற்றி சுற்றாது. அதே மாதிரி தான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் டென்சைல் ஃபோர்ஸும் இருக்கும், மாற்றிலாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னா, நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் லோடுனாலும் ஒன்று தான், ஃபோர்ஸ்னாலும் ஒன்று தான். அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கம்ப்ரெசிவ் ஏரியான்னு கிடைக்கும். அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸாக இருந்தால் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு டென்சைல் ஏரியான்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதானே? அப்படின்றப்ப இதை மாற்றுட்டா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கம்ப்ரெசிவ் ஏரியான்னு மாற்றிக்கிறேன். டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு டென்சைல் ஏரியான்னு மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பீமில் நான் என்ன பண்ணிக்கிட்டே போகிறேன், லோடு கொடுக்க போகிறேன். லோடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இன்க்ரீஸ் பண்ணால் என்னாகும், இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் என்னாகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இங்கே வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே 1000 கிலோமீட்டர் தான் என்ன ஆகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதா? இங்கே எவ்வளோ ஃபோர்ஸோ அதே ஃபோர்ஸ் தான். இப்போ பார்ப்போம், இந்த 1000 கிலோமீட்டருங்கிறது என்னது, இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கம்ப்ரெசிவ் ஏரியா. அதே மாதிரி இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்சைல் ஏரியாவும் பெருக்கணும்னு என்ன தான் கிடைக்கணும், 1000 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கம்ப்ரெசிவ் ஏரியாங்கிறது இந்த பீமில் என்னது, இந்த ஏரியா, அதாவது இந்த பி இன்ட்டு இந்த டெப்த். என்ன டெப்த்து, இந்த டெப்த். ஓகேங்களா? டெப்த்துக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், XAன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி XA அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? அப்படின்றப்ப கம்ப்ரெசிவ் ஏரியா என்னது, B இன்ட்டு XA. ஓகே, டென்சைல் ஏரியாவில் இருக்க டென்சைல் ஏரியா என்னன்னு பார்ப்போம். டென்சைல் ஏரியானா இந்த 3 ராடோட ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? ஸ்டீல் இன் டென்ஷன் தான் ஏரியா ஆஃப் எஸ்டின்னு கொடுத்துருக்கேன். இதுதான் ஏரியா ஆஃப் எஸ்டின்னு வச்சுக்கலாம். ஒரு செக்ஷன் பேலன்ஸ் செக்ஷனாக இருக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயின் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் வந்து அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் 0.0035 ரீச் பண்ணியிருக்கும் பொழுது டென்சைல் ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூ ரீச் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சமாக லோடை ஏற்ற இதில் இருக்க கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரெசிவ் ஏரியாவும் டென்சைல் ஏரியாவும் கான்ஸ்டன்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஓகேங்களா? கிடையாது. ஏன்னா கம்ப்ரெசிவ் ஏரியாவோட வேல்யூ வந்து B இன்ட்டு XA, டென்சைல் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ST. ஓகேங்களா? லோடை இன்க்ரீஸ் பண்ண இதில் இருக்க கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குமா. கம்ப்ரெசிவ் இன்க்ரீஸ் ஆகி போகுதுன்னா என்ன அர்த்தம், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், 0.0035ங்கிற ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்கணும். அப்படின்றப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 0.45 f/ckங்கிற அளவுக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல ரீச் ஆகிருக்கும். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் பாருங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், டென்சைல் ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் கரெக்டாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் ஆகிருக்கணும்னா இந்த 0.87 f/a ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த 0.87 f/a ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குன்னா 0.002 + 0.87 f/ESங்கிற அந்த ஸ்ட்ரெயினை இதுவும் ரீச் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 0.87 ரீச் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயினை அது ரீச் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு செக்ஷன் பேலன்ஸ் செக்ஷனாக இருக்கும்பொழுது இது 0.0035ங்கிற ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணுற அதே டைமில் ஸ்டீலும் இந்த வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கணும்.
அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த பி இன்ட்டு எக்ஸேவையும் ஏரியா ஆஃப் எஸ்டியும் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக வச்சோம்னா தான் இது இந்த வேல்யூவை ரீச் பண்ணுற அதே டைமில் ஸ்டீலும் இந்த வேல்யூவை ரீச் பண்ணியிருப்பாங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதோட வேல்யூ 1000, இதோட வேல்யூ 1000 வைங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு போடுறேன், பி இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 100 வைங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த 0.45 வேல்யூ வந்து ஒரு 10 கிடைக்குதுன்னு வைங்களேன். அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1000 ஆயிடுச்சா. அதே மாதிரி எஃப்எஸ்டியோட வேல்யூ வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். இந்த 0.87 எஃப்எஃப்ஐ ஒரு 10ன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன், 1000. அப்படின்றப்ப என்ன நடக்குது, கரெக்டாக இது 10ங்கிற வேல்யூவை ரீச் பண்ணும்போது, அதாவது 0.45 எஃப்எஃப்சிக்கு, அதாவது 0.0035 ஸ்டெயினை ரீச் பண்ணும்போது ஸ்டீலும் தன்னோட 0.87 எஃப்எஃப்ஐயை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது 0.002 ப்ளஸ் 0.87 எஃப்எஃப்ஐஎஸ்ங்கிற ஸ்டெயினை ரீச் பண்ணிடுச்சு. ஒருவேளை நான் இந்த இடத்துல இருக்க ஸ்டீலோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், 100க்கு பதிலாக 200ன்னு கொடுத்துறேன்னு வைங்களேன். ஓகேங்களா, திரும்ப நடக்கும். நான் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண இது கரெக்டாக 1000ங்கிற வேல்யூ ரீச் பண்ணும்போது இது 10 × 100 1000 வந்துடும். ஓகேங்களா, இது 10ங்கிற வேல்யூ ரீச் பண்ணும்போது 0.45 எஃப்எஃப்சிக்கு இந்த ஸ்டெயின் ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல 1000 எப்போ திரும்ப வந்துடும், இது 5ங்கிற வேல்யூ ரீச் பண்ணும்போது 1000 வந்துடும். ஏன்னா 200 × 5 என்னது 1000. அப்படின்றப்ப என்ன ஆயிடுச்சு, இது 5ங்கிற வேல்யூ ரீச் பண்ணுங்கிறப்ப இது 0.87 எஃப்எஃப்ஐயை ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸை தான் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரெயினை விட கம்மியான ஸ்ட்ரெயின் தான் உள்ளே வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல பேலன்ஸ்டு செக்ஷனாக அதை டிசைன் பண்ண முடியாமல் நம்மளால் போயிடும். அப்படின்றப்போ ஒரு செக்ஷன் பேலன்ஸ்டு செக்ஷனாக இருக்கணும்னா இந்த பி இன்ட்டு எக்ஸ்ஏன்னு சொல்லக்கூடிய கம்ப்ரசிவ் ஏரியாவையும் இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீலையும் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். மெயினாக இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஒரு செக்ஷனை பேலன்ஸ் செக்ஷனாக டிசைன் பண்ணிட முடியும். நான் இப்போ இந்த செக்ஷனை வந்து ஒரு பேலன்ஸ் செக்ஷனாக டிசைன் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இந்த கம்பசிவ் ஏரியாவையும் டென்சல் ஏரியாவையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இது கரெக்டாக 0.0035 ஸ்டெயினை ரீச் பண்ணும்பொழுது இது இந்த ஸ்டெயினை ரீச் பண்ணுற மாதிரி, ஸ்டீல் வந்து இந்த ஸ்டெயினை ரீச் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஏரியா ஆஃப் ஸ்டீல்லாம் கொடுத்து நான் ஒரு பேலன்ஸ் செக்ஷனை உருவாக்கி விட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரி, இதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்ன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம போட்டோம், அதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கான்கிரீட்டுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் லைட்டாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி வரும்னா, இது வரைக்கும் பேரபோலிக்காக வரும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இது வந்து பேரபோலிக்காக 0.002 வரைக்கும் வரும், ஸ்ட்ரெயிட்டாக 0.0035 வரைக்கும் வரும். அதே மாதிரி ஸ்டீலுக்கு எந்த ஸ்டீலாக இருந்தாலும் சரி இப்படி போகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதோட வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதோட வேல்யூ 0.87 எஃப்எஃப்ஐங்கிற டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து 0.45 எஃப்எஃப்சிங்கிற டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸை கான்கிரீட் ரீச் பண்ணியிருக்கோம். இது ஸ்டீல். ஓகேங்களா, இது ஸ்டீலுக்கானது, இது வந்து கான்கிரீட்டுக்கானது. ஓகேங்களா, இப்போ பார்ப்போம். ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயின் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ, 0.002 ப்ளஸ் 0.87 எஃப்எஃப்ஐ டிவைடட் பை E × S. ஓகேங்களா, சரி இப்போ பார்ப்போமே. இப்போ பாருங்கள், கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரையலாம். கான்கிரீட் தன்னோட 0.0035 ரீச் பண்ணியிருக்கும் பொழுது அதோட ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ வரையலாமா, 0.45 எஃப்எஃப்சிக்கு. சரி, இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்னது, இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கான டயக்ராம். இந்த பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னது, 0. ஸ்ட்ரெயின்னா என்னது, சேஞ்சிலேருந்து 0. அப்போ இந்த கர்வில் சேஞ்சிலேருந்து 0, ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0 இருக்க பாயிண்ட் எது, இது. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்டை நான் வரைஞ்சிட்டேன், இந்த பாயிண்ட் வரைஞ்சிட்டேன். இப்போ நடுவில் இருக்க பாயிண்ட் எல்லாமே எப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்படி தான் போகும். அப்படின்றப்ப என்னோட ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி தான் கிடைக்கும். இதை அப்படியே திருப்பி இப்படி வரைகிறேன், இப்படி வந்து இப்படி கிடைக்குது. ஓகேங்களா, ஏன் இது இப்படி போகிறேன்னு கேளுங்க. ஸ்ட்ரெயினோட வேல்யூ இங்கே 0, இங்கேயும் 0, இங்கே ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.0035, இங்கேயும் 0.0035. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி தானே போகணும், அதான் நான் இங்கே வரைஞ்சிட்டேன். அப்படின்றப்ப ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.002 இருக்கும் பொழுது கரெக்டாக இது வந்து பேரபோலிக் வரைக்கும் போகும். ஓகேங்களா, அது வரைக்கும் பேரபோலாவாக போகும். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ எப்படி தான் போகும், 0.45 எஃப்எஃப்சிக்கு வரைக்கும் போகும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருச்சா. சரி, கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைச்சிட்டோம். ஸ்டீலுக்கு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையலாம். கான்கிரீட் மாதிரி இது எல்லா இடத்துக்குமே கிடையாது. ஸ்டீல் ஒரே ஒரு லேயர் மட்டும் தான். கான்கிரீட் பாருங்க எத்தனை லேயர் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு, ஆனால் ஸ்டீல் ஒரே ஒரு லேயர் தான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த ஒரு லேயரில் ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் இருக்க முடியும். அதோட வேல்யூ 0.002 ப்ளஸ் 0.87 எஃப்எஃப்ஐஎஸ். அந்த வேல்யூ எங்கே ரீச் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதில் 0.87 எஃப்எஃப்ஐ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். 0.87 எஃப்எஃப்ஐ. அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். லிமிஸ்டேட் மெத்தடில் ஒரு பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஸ்ட்ரெஸ் கர்வ் இப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல B × XAன்னு போட்டிருப்போம் இதோட வேல்யூ. ஆக்சுவலாக இந்த இடத்துல பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, XU மேக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா,
இதுக்கு 3 பேர் இருக்குது. நார்மலாக என்ன பேர் இதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா XU max அப்படிங்கிற வேல்யூ, ஆனால் எக்ஸ் பேலன்ஸு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் சும்மா நம்மளே வச்சுக்கிறது தான். இப்போ இந்த XU max ஆர் எக்ஸ் பேலன்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதோட வேல்யூ ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் இங்கிருந்து இந்த ஸ்டீல் லேயர் வரைக்கும் உள்ள டெப்த் வந்து Dன்னு அப்படின்றப்ப இங்கிருந்து இது வரைக்கும் XU max அப்படின்றப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? D minus XU max. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? இந்த மேக்ஸ் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா பேர் தான். டோட்டல் டெப்த் Dனா அதுலேருந்து இது கழிச்சுனா D minus XU max அப்படின்றப்ப இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்க்கறதுக்கு ஒரு முக்கோண வடிவில் இருக்கா? ஆக்சுவலாக இது வரைக்கும் முக்கோணம் தான் போகும். இதோட இந்த இடத்துல இருக்க வேல்யூ தான் 0.002 ப்ளஸ் 0.87 f(i) divided by ES. இதோட வேல்யூ 0.0035. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ளது XU max, இதுதான் நமக்கு தெரியணும். அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ளது D minus XU max. ஓகேங்களா? நமக்கு தெரியும் கொஷின்லேயே டியோட வேல்யூ கொடுத்துருவாங்க அப்படின்றப்ப நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சு போச்சு, இந்த வேல்யூ தெரிஞ்சு போச்சு, டியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நமக்கு XU maxோட வேல்யூ தான் தெரியாது. இது பார்க்குறதுக்கு முக்கோண வடிவத்தில் இருக்கனால நம்ம முக்கோணத்துக்கோட ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த XU maxை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முக்கோணத்தோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு வைங்க. முக்கோணத்தில் 0 இந்த பக்கம் ஆரம்பிக்குது. இங்கிருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இது இவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இங்கிருந்து இந்த ஹைட்டுக்கும் இது இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதாவது இந்த 0 பாயிண்ட்லேருந்து XU max வரைக்கும், அதாவது 0 பாயிண்ட்லேருந்து XU max வரைக்கும் போகும்பொழுது எவ்வளோ தூரம் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.0035 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்றப்ப இங்கிருந்து இது வரைக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதையும் நம்ம எழுதலாம். D minus XU max வரைக்கும் போச்சுன்னா எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது 0.002 ப்ளஸ் 0.87 f(i) divided by ESங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து முக்கோணத்தோட பேசிக் ஃபார்முலா. இது இவ்வளோ தூரம் போகிறப்ப இவ்வளோனா இது இவ்வளோ தூரம் போகிறப்ப இது. இப்போ நம்ம இதுலேருந்து கேன்சல் பண்ணி போட்டு இந்த XU maxோட வேல்யூ ரொம்ப அழகாக எடுத்துடலாம். இது மிகப்பெரிய டெரிவேஷன் மாதிரி போகும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த டெரிவேஷனோட ஃபைனல் வேல்யூ எப்படி கிடைக்கும்னா XU max is equal to 0.0035 divided by 0.0055 plus 0.87 f(i) divided by ES பெருக்கல் D. இந்த D அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இந்த Dலாம் மிஸ் ஆகாது, இந்த Dயும் அப்படியே வந்துடும். அப்படின்றப்ப இந்த முக்கோணத்தோட ஃபார்முலாலேருந்து நான் ஃபைனல் இந்த ஃபார்முலா வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா இது நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஒட்டுமொத்த டேமும், ஓகேங்களா, இந்த ஒட்டுமொத்த டேமும் K அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் வச்சுக்கிறேன். அப்படின்னா XU max is equal to K into D அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம், சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்களேன், இதில் ESங்கிற வேல்யூ தெரியுது. ங்கிறது யங்ஸ்மார்ஸ் ஆஃப் ஸ்டீல், அதோட வேல்யூ எனக்கு தெரியும் 2 × 10⁵ மெகாபாஸ்கல். அது எனக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். இப்போ இந்த f(i) மட்டும்தான். இப்போ f(i)ங்கிறது Fe 250 ஸ்டீலாக இருந்தால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி Fi 415 ஸ்டீலாக இருந்தால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி Fe 500 ஸ்டீலாக இருந்தால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். எல்லாமே வந்து மெகா பாஸ்கல் தான். இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல ESக்கு பதிலாக 2 × 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல Fi-க்கு பதிலாக 215 அப்ளை பண்ணனா எனக்கு இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 0.53 கிடைக்கும். அதே மாதிரி 415 அப்ளை பண்ணனா 0.48 கிடைக்கும். அதே மாதிரி 500 போடனா 0.46 கிடைக்கும். இப்போ பாருங்க, எல்லாமே இதுக்குள்ளேருந்து எடுத்தது தான். ஓகேங்களா? அப்படின்றப்ப இது நமக்கு தேவையில்லை, இதை நான் அழைச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக ஒரு வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ XU maxோட வேல்யூ எவ்வளோனா, XU maxோட வேல்யூ என்னன்னா 0.53 into D. Dங்கிறது இந்த எஃபெக்டிவ் டெப்த். இது எதுக்கு? 250 ஸ்டீலுக்கு. அதே மாதிரி XU max is equal to 0.48 into D. இது எந்த ஸ்டீலுக்கு? 415 ஸ்டீலுக்கு. அதே மாதிரி 0.46 into D. இது எந்த ஸ்டீலுக்கு? 500 ஸ்டீலுக்கு. முடிஞ்சு போச்சா? அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு விஷயம் இந்த XU max எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே பேலன்ஸ் செக்ஷனுக்கு தான். ஓகேங்களா? இது எல்லாமே பேலன்ஸ் செக்ஷனுக்கு தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். XU max எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பீமுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த பீமால் எவ்வளோ மேக்ஸிமம் மொமெண்ட்டை தாங்க முடியும் அப்படிங்கிறது தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம செக்ஷுவல் அனாலிசிஸில் ஒரு பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையும் தெரியுமா? அந்த பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது எதனால் ஏற்படக்கூடியது? லோடுனால ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இந்த லோடு கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு 500 kN/மீட்டருங்கிற ஒரு பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ அந்த 500 kN/மீட்டர் தாங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பீமுக்குள்ள ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த பீமால எவ்வளோ மொமெண்ட்டை தாங்க முடியும் அதுதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அந்த மொமெண்ட் அளவுக்கு தான் நம்ம லோடு கொடுக்கணும். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? லோடு தெரிஞ்சிருச்சுன்னா பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீமோட மேக்ஸிமம் அல்டிமேட் எய்மு
அதால் எவ்வளோ மேக்ஸிமம் மொமெண்ட்டை தாங்க முடியுங்கிறது தான் ஓகேங்களா. அப்படின்றப்ப இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆம் ஓகேங்களா. அது என்ன ஃபோர்ஸ் அது என்ன லீவர் ஆம் அப்படின்னு பார்ப்போம். ஃபோர்ஸில் 2 ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று கம்ப்ரசிவ் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து டென்சைல் ஃபோர்ஸு. லீவர் ஆம்னா ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு தான் பேர் பயங்கரமாக இருக்கும். லீவர் ஆம்னா இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட இடைவெளி கேப்பு தான் வந்து என்னது லீவர் ஆம். அப்படின்றப்ப இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் கண்டுபிடிக்கிறது வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ வேல்யூ வரும், டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லீவர் ஆமை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா ஓகேங்களா. இப்போ கம்ப்ரசிவ் ஏரியாவோட வேல்யூ என்னது பி இன்ட்டு எக்ஸ்யூ மேக்ஸ் ஓகேங்களா. அப்படின்றப்ப ஒரு வேல்யூ எழுதிக்கலாம். கம்ப்ரசிவ் ஏரியாவோட வேல்யூ வந்து பி இன்ட்டு எக்ஸ்யூ மேக்ஸ். இது பேலன்ஸ் செக்ஷனுக்கு பி இன்ட்டு எக்ஸ்யூ மேக்ஸ் ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு. இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அது எனக்கு வேணும். இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் பாருங்க. இந்த ஏரியா ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் வருது. இந்த டாப் லேயரில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கிருந்து குறிப்பிட்ட டெப்த் 0.002 இந்த லேயர் வரைக்கும் இந்த ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ் வருது. ஆனால் அதுக்கும் கீழே என்ன ஆயிடுச்சு, இது பேரபோலிக்காக மாறுது ஓகேங்களா. ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வருது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டான வேல்யூ எடுக்க முடியும். ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் இந்த 0.45 FFCK போட்டிங்கன்னா அது இந்த ஒரு லேயருக்கான ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் ஒட்டுமொத்த டோட்டல் ஏரியாவுக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸை போடணும்னா இதோட ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் தான் போடணும். அப்படின்றப்ப இதுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, முக்கோணத்துக்கு ஆவரேஜ் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஒரு முக்கோண வடிவில் ஒரு ஸ்ட்ரெஸ் போச்சுன்னா அதோட ஆவரேஜ் அதோட மிடில் வருது. ஒருவேளை இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 100னா 0 + 100 / 2 அதுதான் அதோட ஆவரேஜ். அப்படின்னா 50 தான் ஆவரேஜ்னு எடுக்கலாம் ஓகேங்களா. சரி, இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நிறைய கால்குலேஷன் வேணும். அப்படின்றப்ப நம்ம அந்த கால்குலேஷன் டெரிவேஷன்ஸ்க்குள்ளே போக வேணாம். ஃபைனலாக இந்த ஏரியா இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமுக்கான ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். எப்படி வரும், இப்போ நான் இந்த ஒரிஜினல் டயக்ராம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி இருக்கா ஒரிஜினல் டயக்ராம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்டீல் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ 0ங்கிற அமௌண்ட்டான ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது. இந்த தூரம் வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெயின்னா 0.002. அதுக்கப்புறம் டோட்டல் ஒட்டு மொத்தமாக 0.0035 அப்படின்றப்ப இதோட வேல்யூ 0.45 FFCK. அப்படின்றப்ப ஃபைனலாக இதுக்கான ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.36 FFCKன்னு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எப்பயும் எப்படி போடுவோம்னா எல்லா லேயர்லேயும் சேமாக இருக்க மாதிரி போடுவோம். அப்படின்றப்ப இவ்வளோ 0.45 FFCK இவ்வளோ டெப்த் வரைக்கும் இருக்குது. இதோட வேல்யூ குறையுது. அப்படின்றப்ப ஆவரேஜும் கண்டிப்பாக என்ன ஆகிடும், இதை விட குறைஞ்சிரும். அப்படின்றப்ப இதோட ஒட்டுமொத்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா 0.36 FFCK ஓகேங்களா. அப்படின்றப்ப இது கூட என்ன பிரிக்கலாம், 0.36 FFCKங்கிற வேல்யூ பிரிக்கலாம். இது ஜஸ்ட் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ், இதோட ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. இப்போ நமக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் கூட டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது 0.87 FFI தான். ஏன்னா இது ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் இந்த கான்கிரீட் மாதிரி நிறைய லேயரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறதுனால அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ன்ட்டு அந்த இடத்துல இருக்க ஏரியா எவ்வளோ சொல்லுவோம், ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன். இந்த இடத்துல எவ்வளோ ஏரியா போட்டோமோ அதுதான். அப்படின்றப்ப கம்ப்ரசிவ் ஏரியா ஃபோர்ஸும் கிடைச்சிருச்சு, செல் ஃபோர்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. அடுத்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் டென்சைல் ஃபோர்ஸுக்குமான இடைவெளியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆம்ங்கிறது ரெண்டுக்குமான இடைவெளி ஓகேவா. எப்பயுமே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பாயிண்ட் தான். அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் என்ன இருக்கும், டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். டென்சைல் ஃபோர்ஸோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம், 0.81 FFI இன்ட்டு ஏரியா ஆஃப் ST ஓகே. இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எப்பயும் எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், கம்ப்ரசிவ் இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட CG எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட CG ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா டாப் லேயர்லேருந்து 0.42 XU மேக்ஸ் ஓகேங்களா. XU மேக்ஸுங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும், இதில் 0.42 வரைக்கும், 0.5 கிடையாது 0.42. ஒருவேளை இது வந்து செவ்வகமாக இருந்தால் கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதோட மிடிலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். வடிவில் இல்லை, பேரபோலிக் செவ்வகம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் மேல் நோக்கி போயிடுச்சு. எப்பயுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது என்னன்னா
எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குமோ அந்த பக்கத்தை நோக்கி நகர்ந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டஸ்டர் எல்லா பக்கமும் ஒரே வெயிட்டாக இருக்குது, ஓகேங்களா? அப்படின்றப்ப சென்டரில் நிற்கும். ஒருவேளை டஸ்டரோட இந்த பக்கம் இரும்பில் செஞ்சுருக்கேன், இந்த பக்கம் பஞ்சில் செஞ்சுருக்கேன்னா நான் எந்த இடத்துல வச்சோம்னா இது நிற்கும், இரும்பு பக்கம் என் கையை கொண்டு போயிடும், ஓகேங்களா? ஏன்னா ரெண்டோட வெயிட்டும் எந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா இந்த இடத்துல ஏரியா அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ஏரியா குறைவாக இருக்குது. அப்படின்றப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏரியா அதிகமாக இருக்க இடத்த நோக்கி நகர்ந்துடும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா டாப்லேருந்து 0.42 XU மேக்ஸுங்கிற அந்த பாயிண்டில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் என்ன ஆக்ட் இருக்கு, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 0.36 FCKங்கிற ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு B இன்ட்டு XU மேக்ஸ், ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? இப்போ டென்சைல் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிடும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிடும். இது ரெண்டுக்குமான இடைவெளி தான் லீவர் ஆர்ம். இது ரெண்டுக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் டெப்த் D இங்கேருந்து இது வரைக்கும், அங்கேருந்து 0.42 மைனஸ் பண்ணியிருங்க அப்படின்னா D மைனஸ் 0.42 XU மேக்ஸு. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆம், ஓகேங்களா? லீவர் ஆம் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபோர்ஸுங்கிறது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இருக்குது, டென்சைல் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் லீவர் ஆம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான். லீவர் ஆம்ங்கிறது கேப், ஒரே ஒரு கேப் தானே இருக்க முடியும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் டென்சைல் ஃபோர்ஸுக்கும். அப்படின்றப்ப கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், டென்சைல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே ரெண்டோட வேல்யூவும் ஒன்று தான் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், லோடு கொடுக்கும்பொழுது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகுமோ அதே தான் டென்சைல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகணும். அதனால் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உருவாகிற ஃபார்முலா என்ன கிடைக்குன்னா 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு B இன்ட்டு XU மேக்ஸ் இன்ட்டு லீவர் ஆமோட வேல்யூ என்னது, D மைனஸ் 0.42 XU மேக்ஸ், ஓகேங்களா? இது வந்து எதாவது கான்க்ரீட்டை யூஸ் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூ. இதே ஸ்டீலை யூஸ் பண்ணி எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். 0.87 F(i) இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் இன்ட்டு D மைனஸ் 0.42 XU மேக்ஸ், ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ். அப்படின்றப்ப இதோட வேல்யூ ஒன்று தான். அப்படின்றப்ப ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அப்படின்றப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பேலன்ஸ் செக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்மளால் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதை நோட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த 0.36 இன்ட்டு B இன்ட்டு XU மேக்ஸ் எதை நோட் பண்ணுது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸு. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0.36 இன்ட்டு FCK. கம்ப்ரசிவ் ஏரியா B இன்ட்டு XU மேக்ஸ். முடிஞ்சு போச்சு. இது லீவர் ஆம். லீவர் ஆம்ங்கிறது D மைனஸ் 0.42 XU மேக்ஸ். ஏன்னா இதோட CG டாப் லேயர்லேருந்து 0.42 XU மேக்ஸில் இருக்குது. அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸ்டீலுக்கு இதோட ஸ்ட்ரெஸ் என்னது, 0.87 F(i) இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு லீவர் ஆம். இதுக்கும் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? இதில் இருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் எப்படி வந்துச்சுங்கிற ஆன்சர் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது இன்னும் நான் ஃபர்தராக சுருக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், கான்கிரீட்டோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் இன்னும் லைட்டாக சுருக்கி ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவாக இதை மாற்றுறேன். இது பார்க்குறது கொஞ்சம் பெரிய ஃபார்முலாவாக இருக்குது, அதனால் ஈஸியான ஃபார்முலாவாக மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கான்கிரீட்டோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பேலன்ஸ் செக்ஷனுக்கு நான் இப்போ எடுத்துக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னா எனக்கு 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு B இன்ட்டு XU மேக்ஸ் இன்ட்டு D மைனஸ் 0.42 இன்ட்டு XU மேக்ஸ்ன்னு கிடைக்குது, ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்னது, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இதை நல்லா சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் ஃபார்முலாவை நான் மாற்ற போகிறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல XU மேக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல XU மேக்ஸ் இருக்குது. எனக்கு தெரியும் XU மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு D அப்படின்னு. அப்படின்னா K-ஓட வேல்யூ உள்ள கொண்டு வரேன். 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு B இன்ட்டு இதுக்கு பதிலாக K இன்ட்டு Dன்னு நான் மாற்றிக்கிறேன். D மைனஸ் 0.42 இன்ட்டு K இன்ட்டு Dன்னு நான் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன், கிட்டக்குள்ளேருந்து D-யை மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்படின்னா 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு B இன்ட்டு K இன்ட்டு D. இந்த D-யை வெளியே எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் 0.42 இன்ட்டு Kன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, B இருக்குது, இங்கே ஒரு D இருக்குது, இங்கே ஒரு Dயும் தனியாக வெளியே எடுத்துடுறேன். 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு K இன்ட்டு இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு D இன்ட்டு D ஸ்கொயர்டு இருக்குது. அப்படின்றப்ப B இன்ட்டு D ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் 0.42 இன்ட்டு K. இப்போ BD ஸ்கொயர்டை கொஞ்சம் வெளியே எடுத்துடுறேன். 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு K இன்ட்டு 1 மைனஸ் 0.42K இன்ட்டு BD ஸ்கொயர்டை தனியாக எழுதுறேன். ஏன்னா BD ஸ்கொயருங்கிறது டைமென்ஷன், பிரெத்து டெப்த்துங்கிறது டைமென்ஷன். இது எல்லாமே உள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ இருக்குது, 0.36 இன்ட்டு FCK இன்ட்டு K இன்ட்டு 1 மைனஸ் 0.42K. இவ்வளோ டேர்மே நான் மாற்றி சிம்பிளாக இதுக்கு Qங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஏன்னா அது Qங்கிற வேல்யூ கொடுத்துட்றேன். அப்போ சிம்பிளாக மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கான்கிரீட்டுக்கு என்னன்னா
Q into BD squared. சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? இந்த Qங்கிறது லிமிட் மெத்தடில் என்னது பேலன்ஸ் செக்ஷனுக்கு Qவோட வேல்யூ 0.36 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு கே இன்ட்டு 1 - 0.42k. ஓகேங்களா? இது ஒரு 10 முறை படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 0.36 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே கே இன்ட்டு 1 - 0.42k. ஓகேங்களா? ஒரு 10 முறை சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக வந்துடும். அப்படின்றப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ் செக்ஷன் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா Q இன்ட்டு BD ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கான்கிரீட்டுக்கு இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது இன்னும் கூட நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் எஃப் ஆஃப் சிக்கோட வேல்யூ மட்டும் தனியாக பிரித்து எழுதுங்க. மீதி என்ன கிடைக்கும் பாருங்கள், 0.36 இன்ட்டு கே இன்ட்டு 1 - 0.42k இன்ட்டு எஃப் ஆஃப் சிகேன்னு கிடைக்கும். இதோட Qவோட வேல்யூ. ஓகேங்களா? இங்கே கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். FE 250 ஸ்டீலாக இருந்தால் கேவோட வேல்யூ 0.53, FE 415 ஸ்டீலாக இருந்தால் கேவோட வேல்யூ 0.48, FE 500 இருந்தால் கேவோட வேல்யூ 0.46. அப்படின்றப்ப ஒருவேளை ஸ்டீல் வந்து FE 250 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 0.148 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகேன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா கேவோட வேல்யூ தெரியும். கேவை கொண்டு வந்து உள்ளே கொண்டு போது போட்டோம்னா 0.148 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே மட்டும் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி FE 415 ஸ்டீலாக இருந்துச்சுன்னா Qவோட வேல்யூ 0.138 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகேன்னு கிடைக்கும். FE 500 ஸ்டீலாக இருந்துச்சுன்னா Qவோட வேல்யூ 0.133 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகேன்னு கிடைக்கும். Qவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் கூட ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Qவோட வேல்யூ இன்ட்டு B இன்ட்டு D ஸ்கொயர் போட்டால் எனக்கு கிடைச்சிடும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு FE 500 ஸ்டீல் நான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம்? 0.133 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு BD ஸ்கொயர் தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை நான் FE 415 ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன்னா 0.138 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு BD ஸ்கொயர் தான் ஆன்சர். இப்போ ஒருவேளை நான் 250 ஸ்டீல் யூஸ் பண்ணேன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.148 எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு B இன்ட்டு D ஸ்கொயர் போட்டேன்னா கான்கிரீட்டை பேஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ண என்னோட ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டீலையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் ஸ்டீலோட ஃபார்முலா எடுத்துகிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். ஸ்டீலுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது? 0.87 எஃப் ஆஃப் ஐ இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் இன்ட்டு D - 0.42 இன்ட்டு XU மேக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த XU மேக்ஸோட வேல்யூ என்ன வரும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்து கொண்டு போய் அதுக்குள்ளே போடலாம். இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக எனக்கு தெரியும். எப்பயுமே ஃபோர்ஸ் இன் கம்ப்ரஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் டென்ஷன் தான். கண்ணை மூடிட்டு நான் எழுதலாம். ஃபோர்ஸ் இன் கம்ப்ரஷனுக்கு ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா எவ்வளோ வரும் கான்கிரீட்டுக்கு? 0.36 இன்ட்டு எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு B இன்ட்டு XU மேக்ஸ் equal to 0.87 into f of I into area of steel in tension. இதானே? இப்போ இதிலிருந்து XU max ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? XU max is equal to 0.87 f of I area of steel in tension divided by 0.36 f of CK into B. ஓகேங்களா? சிம்பிள் தானே? நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம் இந்த வேல்யூ. இந்த ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை ஆகிடும். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ எடுத்து கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 0.87 இன்ட்டு எஃப் ஆஃப் ஐ இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் இன்ட்டு D - 0.42 பெருக்கல் இந்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்து போடுறேன். 0.87 பெருக்கல் f of I into area of steel in tension divided by 0.36 into f of CK into B. ஓகேங்களா? ஓகே, இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்படியே போட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன ஒரு இதில் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, இந்த 0.42 into 0.87 வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 0.36. இது ரெண்டையும் பெருக்கினாலும் 0.36 தான் வரும். ஓகேங்களா? அப்படின்றப்ப என்ன ஆயிடுச்சு, கீழே இருக்க 0.36 மேலே இருக்க 0.36 கேன்சல் ஆகி போயிடுச்சு. அப்படின்றப்ப ஃபர்தராக எந்த வேல்யூ மட்டும் வரும் பாருங்க, 0.87 f of I into area of steel in tension into D minus f of I into area of steel in tension divided by f of CK into B. அவ்வளோதான், முடிஞ்சு போய் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து டியோட வேல்யூ வெளியே எடுக்கிறேன். இதுலேருந்து இந்த ப்ராக்கெட்டில் இருந்து எடுக்கலாமா? 0.87 into f of I into area of ST into இங்கே டியோட வேல்யூ வெளியே எடுக்கலாம். இங்கே டியோட வேல்யூ எடுத்தால் அங்கே ஒன்றுன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே டிஏ இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழேயும் டியால் நான் பெருக்கிக்கிறேன். ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் டிங்கிற டெப்த்தால் பெருக்கிக்கிறேன். இப்போ இதுலேருந்து டியை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். டியை வெளியே எடுத்துனா என்ன கிடைக்கும்? 1 minus f of I into area of ST divided by f of CK into B into Dன்னு கிடைக்கும். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதா? டிஏ மேலேயும் கீழே ஒரே நம்பரால் பெருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. டியை மட்டும் வெளியே எடுத்துட்டா எனக்கு ஃபைனல் ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீலுக்கு 0.87 f of I into area of ST into D
ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் எஃப் ஆஃப் ஐ ஏரியா ஆஃப் எஸ்டி டிவைடட் பை எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு பி இன்ட்டு டின்னு கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் சிம்பிளிஃபை பண்ணது. ஓகேவா, ஸ்டீல் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, கான்கிரீட்டை வேணுமா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு பிடி ஸ்கொயர்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஸ்டீலுக்கு மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ நம்மளோட இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடோட வெரி இம்பார்ட்டன்ட் 2 ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கான்கிரீட்டோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸான Q இன்ட்டு பிடி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இந்த Qவோட வேல்யூ என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்டீலை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.81 எஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் எஸ்டி இன்ட்டு டி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் எஃப் ஆஃப் ஏரியா எஸ்டி டிவைடட் பை எஃப் ஆஃப் சிகே இன்ட்டு பிடிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 2 ஃபார்முலாவையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. 2 முறை நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு போட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஃபார்முலாவை ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்லலாம் எழுதிடலாம். அடுத்தது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான் இது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா, இப்படி ஒரு செக்ஷன் போட்டேன், இங்கே 3 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருந்திருப்பேன். அப்போ இந்த 3 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இந்த பி இன்ட்டு எக்ஸேவும் கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால இது வந்து ஒரு பேலன்ஸ் செக்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இதோட வேல்யூ வந்து பி, இதோட வேல்யூ என்னன்னு போட்டிருப்பேன் XU மேக்ஸுங்கிறது ஒன்லி பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏரியா ஆஃப் எஸ்டி ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா நான் சொல்லியிருப்பேன். ஃபோர்ஸ் ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆகிற மூலியமா கரெக்டாக தன்னோட 0.0035 ஸ்ட்ரெயின் அட்டைன் பண்ணுறப்போ அதே டைமில் ஸ்டீலும் தன்னோட 0.002 ப்ளஸ் 0.87 எஃப் ஆஃப் ஐ டிவைடட் பை ESங்கிற ஸ்ட்ரெயினை கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டிசைன் பண்ணால் அது பேலன்ஸ் செக்ஷனாக கிடைக்கும். ஒருவேளை நான் இங்கே இருக்க 3 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை குறைச்சிட்றேன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேலன்ஸ் செக்ஷனுக்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை விட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை குறைச்சிக்கிறேன். இப்போ குறைக்கிறனால இதுக்குள்ளே என்ன நடக்குன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு கதை மாதிரி ஒன்று பார்த்துருப்போம்ல. இப்போ இங்கே ஒரு பில்டிங், இது கான்கிரீட்டுக்கான பில்டிங், இது வந்து ஸ்டீலுக்கான ஒரு பில்டிங் இருக்குன்னு பார்ப்போம். சொல்லியிருப்போம் கான்கிரீட்டோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் 0.0035 அட்டன் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டீல் வந்து எதை அட்டன் பண்ணியிருக்கோம், 0.002 ப்ளஸ் 0.87 எஃப் ஆஃப் ஐ டிவைடட் பை ESங்கிற ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணும் பொழுது அது 0.87 எஃப் ஆஃப் ஐங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணியிருக்கும். அதே மாதிரி கான்கிரீட் 0.45 எஃப் ஆஃப் சிங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை அட்டன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஸ்டீல். ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பேலன்ஸ் செக்ஷனாக இருந்தால் ஃபோர்ஸ் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டாக கான்கிரீட் 0.0035 ரீச் பண்ணுற அதே டைமில் ஸ்டீல் வந்து எதை ரீச் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து நிற்கும். இந்த 0.87 எஃப் ஆஃப் ஐங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது இந்த ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிசைன் பண்ணுறது தான் பேலன்ஸ் செக்ஷன். ஒருவேளை நான் வந்து இதில் இருக்க ஸ்டீலை இப்போ நான் குறைச்சிட்டேன். ஸ்டீலை குறைக்கிறதுனால என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஸ்டீலை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீலோட ஏரியா குறைஞ்சிருச்சு அப்படின்றப்ப ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, 3 ஸ்டீல் கொடுக்கறத விட 2 ஸ்டீலில் ஒரே சேம் லோடுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப இப்போ கான்கிரீட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, கான்கிரீட் இன்னும் 0.0035 அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீல் வந்து இந்த பாயிண்ட் அட்டன் பண்ணிடும். ஓகேங்களா, பட் லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, லிமிட் ஸ்டேட் மெத்தடோட கிராஃப் படி என்னன்னா, ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம போட்டோம்னா இப்படி வரும். ஓகேங்களா, இந்த பாயிண்டோட ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.002 ப்ளஸ் 0.87 எஃப் ஆஃப் ஐ டிவைடட் பை ES. இந்த ஸ்ட்ரெயினை தாண்டி எவ்வளோ நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அதை தாண்டி எவ்வளோ தூரம் போனாலும் அது 0.87ங்கிற தன்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் நீ அதுக்கு மேலேயும் நீ ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, தவறில்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதா, ஏன்னா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை குறைச்சிட்டேனா அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக சேம் ஃபோர்ஸுக்கு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுமா. இது 0.002 இந்த ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணதோட நிறுத்தாமல் நான் இன்னும் லோடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது கான்கிரீட் தன்னோட 0.0035ங்கிற அந்த டேஞ்சரஸ் ஸ்ட்ரெயின், ஏன்னா கான்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் இதை விட தாண்டி போனால் ஃபெயிலியர் தான். ஆனால் ஸ்டீல் இதை விட தாண்டி போகலாம், ஃபெயிலியர் ஆகாது. அப்படின்றப்ப நான் இதை 0.0035 வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேங்களா, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் சரி கான்கிரீட்டோட ஸ்ட்ரெயினை நான் இது வரைக்கும் கொண்டு போகிறேன். அதுபோல் கொண்டு போகும்பொழுது கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் 0.45 எஃப் ஆஃப் சிக்கு போயிடும். இது இந்த டைமில் இருக்கும்பொழுது ஸ்டீல் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துரும்னா, ஸ்டீலோட ஸ்ட்ரெயின் இந்த பாயிண்ட்டை தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்கும், இந்த இடத்துல போய் நின்றுருக்கும். ஏன்னா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதை விட ஸ்ட்ரெயின் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப ஸ்டீலோட ஸ்ட்ரெயின் என்ன ஆகிடும், இந்த 0.002 ப்ளஸ் 0.87 எஃப் ஆஃப் ஐ ES விட அதிகமாகிடும்.
பேலன்ஸ் செக்ஷனில் கரெக்டாக இந்த வேல்யூவில் இருக்கும். ஸ்ட்ரெயின் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஸ்ட்ரெயினோட வேல்யூ அதிகமாகிடும். ஓகேங்களா? ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எதுலேயே தான் இருக்கும், 0.87 FOFIங்கிற அதே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா கிராஃப் அதை தான் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இது என்னன்னு புரியுதா? பேலன்ஸ் செக்ஷனுக்கும் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான வித்தியாசம் என்னன்னு புரியுதா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையலாம். இப்போ பேலன்ஸ் செக்ஷனுக்கு நான் இந்த இடத்துல 3 ராடு கொடுத்துருந்தேன், இப்போ நான் 2 ராடு தான் கொடுக்குறேன். அப்படின்றப்ப இது என்ன செக்ஷனாக மாறிடுச்சு, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம XU மேக்ஸ் எல்லாம் பேர் கொடுக்கக்கூடாது, ஒன்லி XUன்னு கொடுத்துக்கலாம். மேக்ஸுங்கிற வார்த்தை ஒன்லி பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? அதனால் XUங்கிற வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக்ஷனுக்கு XU மேக்ஸ் ஆர் XU பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, XU BALன்னு யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு XUங்கிற வார்த்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையலாமா? இதுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக எப்படி ஆகிடும்னா, இது வந்து ஸ்டீல். ஓகேங்களா? இது வரும் ஸ்டீல், இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இதுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் என்ன ஆகிடும்னா, ஆக்சுவலாக இந்த 3 ராடு கொடுக்கும் பொழுது பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். செக்ஷன் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி ஆக்சுவலாக எப்படி வரும்னா, இதோட வேல்யூ 0.0035 ரீச் பண்ணியிருக்கு. அதே டைமில் இந்த இடத்துல இது 0.002 ப்ளஸ் 0.87 FOFIயோட ES அட்டன் பண்ணியிருக்கும். அப்படின்றப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா, முக்கோணம் இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைச்சிரும். ஓகேவா? இதுதானே எனக்கு கிடைச்ச முக்கோணம். சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருந்து ஒரு ராடை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இதை அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாற்றிட்டேன். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா பேலன்ஸ் செக்ஷனுக்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை விட குறைச்சிட்டேன். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துடும், இப்போ தான் நம்ம பார்த்தோமே, காங்கிரீட் தன்னோட 0.0035 ரீச் அது வரைக்கும் அட்டன் பண்ண வைக்கணும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இது 0.0035 வரைக்கும் போகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே டைமில் ஸ்டீல் என்ன ஆகிடும், இந்த ஸ்ட்ரெயின் விட அதிகமாகிடும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயினை விட என்ன ஆகிடும், அதிகம் ஆயிரும். அப்படின்றப்ப ஸ்ட்ரெயின் இங்கே இருக்காது, என்ன ஆகிடும், அப்படியே நகர்ந்து இவ்வளோ தூரம் போயிடும் இந்த இடத்துல. அப்படின்றப்ப முக்கோணம் எப்படி மாறிடும் பாருங்கள். இப்போ இப்படி இருக்கப்போ இப்படி இருந்துச்சா முக்கோணம், இப்போ என்ன ஆயிடுச்சு, இது இங்கே போயிடுச்சு. அப்படின்றப்ப முக்கோணம் போடுறேன், இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. பேலன்ஸ் செக்ஷனுக்கு இங்கே இருந்த பாயிண்ட்டு இப்போ எங்கே போயிடுச்சு, கொஞ்சம் மேல் நோக்கி போயிடுச்சு. அப்படின்றப்ப என்ன நடக்குது பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் XU. அப்படின்றப்ப ஆக்சுவலாக பேலன்ஸ் செக்ஷனுக்கு உள்ள தூரம் வந்து XU மேக்ஸ். ஓகேங்களா? அப்படின்றப்ப என்ன ஆயிடுச்சு, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு XUவோட வேல்யூ XU மேக்ஸை விட என்ன ஆயிடுச்சு, கம்மி. அண்டருக்கு கம்மி ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, கீழே இருக்க ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது முக்கோணம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி போயிடுச்சு, இப்படி இருந்தால் முக்கோணம் இப்படி போயிடுச்சு. அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மேல் நோக்கி போயிடுச்சு. அப்போ XU லெஸ் தென் XU மேக்ஸ் எதுக்கு, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? இப்போ XU லெஸ் தென் XU மேக்ஸ். இப்போ இதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையலாமா? ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரையலாம். எனக்கு தெரியும், இந்த பாயிண்ட்டை இங்கே கட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டில் 0 ஸ்ட்ரெயின் காங்கிரீட்டுக்கு, இந்த பாயிண்ட் 0.035 அப்படின்னா 0.0035 இதோட வேல்யூ 0.45 FOFCK இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே வந்து இப்படி குறையும். இந்த பாயிண்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0.87 FOFI தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நமக்கு கிராஃப் நமக்கு அதை தான் சொல்லுது. இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் வந்து இப்போ XU மேக்ஸ் கிடையாது, XU. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? அப்படின்றப்ப இந்த பேரபோலா எது வரைக்கும் வரும், இங்கேருந்து 0.002 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஓகேங்களா? இதெல்லாம் உருவாக்கிட்டேன். இப்போ இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கும் நம்ம பேலன்ஸ் செக்ஷனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே எல்லா வேலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஆனால் பேலன்ஸ் செக்ஷனில் இருக்கிற சில ஃபார்முலா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். என்ன, பேலன்ஸ் செக்ஷனுக்கு நம்ம XU மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம், K×Dன்னு. அந்த ஃபார்முலா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொண்டு வந்து போட முடியாது. ஏன்னா அங்கே இருக்க K நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா, இந்த ட்ரையாங்குலரை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இங்கிருந்து XU மேக்ஸ் தூரம் போகும்போது 0.0035, இங்கிருந்து D-XU மேக்ஸ் போகும்போது இந்த வேல்யூன்னு போட்டிருப்போம். பட் இப்போ அந்த ட்ரையாங்குலரை யூஸ் பண்ணி நம்ம இந்த XU மேக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெயின் போயிருக்குன்னே நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வேல்யூவோட அதிகம் தான் தெரியும், ஆனால் எவ்வளோ தூரம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியாது. அப்படின்றப்ப அந்த முக்கோணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா போடும் பார்த்தீங்களா, இந்த K×Dன்னு டெரைவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த K×D எதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் செக்ஷனில் நம்ம இந்த முக்கோணத்தை யூஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சோம், ஆனால் இதில் யூஸ் பண்ண முடியாதனால இந்த XU கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கம்ப்ரஷன் இஸ் கூட ஃபோர்ஸ் இன் டென்ஷன். இது எல்லாத்துக்குமே அண்டர் ஓவர் எல்லாத்துக்குமே இதுதான் வரும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் இன் கம்ப்ரஷன் பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புக்கான ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 0.36 × FOFCக்கு தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து 0.002 வரைக்கும் பேரபோலிக், அங்கேருந்து இது வரைக்கும் 0.0035 வரைக்கும் 0.45னா அதுக்கு 0.36 FOFCக்கு தான் ஆவரேஜ் வரும். அப்படின்றப்ப எப்பயும் போல 0.36 × FOFCK
பி இன்ட்டு இப்போ என்னது ஃபார்முலா பி இன்ட்டு எக்ஸ்யூ தான் வரும். எக்ஸ்யூ மேக்ஸ் வராது, எக்ஸ்யூ தான். ஏன்னா இது வந்து என்னது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் டென்ஷன் என்னது 0.87 F(φ) இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, 0.87 தான் வரும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து எக்ஸ்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்யூ இஸ் ஈக்குவல் டு 0.87 F(φ) ஏரியா ஆஃப் ST டிவைடட் பை 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு B. ஓகேங்களா, இதுதான் எக்ஸ்யூ. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எக்ஸ்யூ மேக்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோமே, எக்ஸ்யூக்கும் இதே ஃபார்முலா இருக்குன்னு. நல்லா தெளிவாக கவனிங்க. அந்த இடத்துலையும் நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். பட் அந்த இடத்துல ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து 3 ஸ்டீல் இருந்துச்சு. ஓகேங்களா, 3 ஸ்டீல் இருக்கும்பொழுது ஏரியா ஆஃப் ஸ்டீலோட வேல்யூ அதிகமாகும் பொழுது இந்த எக்ஸ்யூவோட வேல்யூ அதிகமாகிடும். ஆனால் இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ஸ்டீல் என்ன பண்ணிட்டோம், ஒரு ராடு எடுத்துட்டோம் அப்படின்றப்ப குறையும். அப்படின்றப்ப எக்ஸ்யூவோட வேல்யூ எதை விட குறைஞ்சிரும், எக்ஸ்யூ மேக்ஸை விட எக்ஸ்யூவோட வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சு போயிடும். ரெண்டு ஃபார்முலாவும் ஒரே மாதிரி இருந்தாலும் அங்கே ஏரியா ஆஃப் எஸ்டி வேறு, இந்த அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஏரியா ஆஃப் எஸ்டி வேறு. அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் எஸ்டி குறையும் பொழுது எக்ஸ்யூவும் குறைஞ்சிரும். எப்பயும் போல் நம்ம சொன்னால் எக்ஸ்யூ லெஸ் தென் எக்ஸ்யூ மேக்ஸுங்கிற அந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, எக்ஸ்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அதுக்கு அடுத்தது இந்த அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்னன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர். எப்பயுமே ஃபோர்ஸ்னா 2 ஃபோர்ஸ் இருக்கும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இருக்கும், டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப இதுக்கு 2 ஃபார்முலா நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேங்களா, எப்பயுமே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்ப்போம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு B இன்ட்டு XU தான் வந்து என்னது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கான ஏரியா. அது கொண்டு எழுதலாம் 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு B இன்ட்டு XU. XU மேக்ஸ் கிடையாது, XU அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. லீவர் ஆம்னா என்னது, இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸுக்குமான கேப்பு. இந்த ஃபோர்ஸ் இந்த வடிவமைப்புக்கு எந்த இடத்துல வந்து சிஜி ஆக்ட் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். மேலே இருந்து 0.42 XUங்கிற இடத்துக்கு இந்த வடிவமைப்பு எந்த மாதிரி இருந்தாலும் இதுதான் கிரியேட் ஆகும், 0.42 XU. அப்படின்றப்ப இதுக்குமான கேப் எவ்வளோ, D - 0.42 XU. ஓகேங்களா, அப்படின்றப்ப அந்த வேல்யூ கொண்டு எழுதலாமா, D - 0.42 இன்ட்டு XU. ஓகேங்களா, இந்த இடத்துல XU மேக்ஸ் வராது, XU வரும். இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காங்கிரீட்டை யூஸ் பண்ணி வர ஃபார்முலா நான் எழுதிட்டேன். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது பேலன்ஸ் செக்ஷனாக இருந்தால் இந்த இடத்துல XU மேக்ஸ் இருக்கும். XU மேக்ஸ் பதிலாக K இன்ட்டு Dன்னு கொண்டு வந்து போட்டிருப்போம். அதுலேருந்து எல்லா வேல்யூவும் வெளியே எடுக்கலாம். பட் இது வந்து இந்த இடத்துல K இன்ட்டு Dங்கிற ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் ஆகாதனால, ஏன்னா இந்த இடத்துல Kவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெயின் போயிருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஃபார்முலாவை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படின்றப்ப அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆம் வந்து D - 0.42 XU. ஓகேங்களா, இதோட வேல்யூ ஃபோர்ஸோட வேல்யூ 0.36 F(ck) இன்ட்டு XU. ஓகேங்களா, அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ் செக்ஷனை விட குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா இதே ஃபார்முலா தான் வந்து பேலன்ஸ் செக்ஷனுக்கும். ஆனால் அந்த இடத்துல XUக்கு பதிலாக XU மேக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். XU மேக்ஸோட வேல்யூ XU விட அதிகம். அப்படின்றப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும், பேலன்ஸ் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து ஸ்டீலுக்கான ஃபார்முலா எழுதலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெஸ் என்னது 0.87 இன்ட்டு F(φ). அதோட ஏரியா என்னது, ஏரியா ஆஃப் ST. அதோட லீவர் அமௌண்ட் ஃபார்முலா என்னது, D - 0.42 இன்ட்டு XU. ஓகேங்களா, இந்த XUக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், நமக்கு தெரியும் 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு B இன்ட்டு XU இஸ் ஈக்குவல் டு 0.87 இன்ட்டு F(φ) இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன். இந்த XUக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா 0.87 F(φ) ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன் டிவைடட் பை 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு B. இந்த வேல்யூ கொண்டு வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். எப்பயும் போல் பேலன்ஸ் செக்ஷனுக்கு பண்ண மாதிரி தான் 0.87 F(φ) இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன் இன்ட்டு D - 0.42 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்து இறக்கலாமா, 0.87 இன்ட்டு F(φ) ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன் டிவைடட் பை 0.36 இன்ட்டு F(ck) இன்ட்டு Bன்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் 0.42 இன்ட்டு 0.87 பிறகுனா 0.36 கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த 0.36 இந்த 0.36 கேன்சல் ஆயிடுச்சு. எப்படி நம்ம பேலன்ஸ் செக்ஷனுக்கு பண்ணமோ அதே மாதிரி ஃபைனல் ஃபார்முலா கொண்டு வந்து எழுதலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீலுக்கு என்னன்னா 0.87 F(φ) ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன் இன்ட்டு D - F(φ) ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்டென்ஷன் டிவைடட் பை F(ck) இன்ட்டு B. இதுலேருந்து டியோட வேல்யூ வெளியே எடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் டி இல்லை, நான் மேலேயும் கீழே டியால் பெருக்கிக்கிறேன். ஃபைனல் ஃபார்முலா 0.87 F(φ) ஏரியா ஆஃப் ST இன்ட்டு டியை வெளியே எடுத்துட்டோன்னா 1 - F(φ) ஏரியா ஆஃப் ST டிவைடட் பை F(ck) இன்ட்டு B இன்ட்டு Dன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கோட் புக்கில் அடிக்கடி பார்ப்பீங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஃபைன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்னு புரிஞ்சிருக்கும், அதுக்கான ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கும்.
அடுத்து ஃபைனலாக ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக பேலன்ஸ் செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல 3 ராடு போட்டிருப்போம். கரெக்டாக இது XU மேக்ஸ்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டனால கான்கிரீட் தன்னோட 0.0035 ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணும்போது ஸ்டீலும் 0.002 + 0.87 FF5/ESங்கிற அந்த வேல்யூ ரீச் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டனால எனக்கு கிடச்சிருச்சு. ஒருவேளை இங்கே 3 ஸ்டீல் போடாமல் 4 ஸ்டீலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டேன். அப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். எப்பயும் போல் நான் இங்கே கான்கிரீட்டுக்கு ஒரு இது போடுறேன், அதே மாதிரி ஸ்டீலுக்கு ஒரு வீடு கட்டுறேன். ஓகேங்களா, இது வந்து கான்கிரீட்டு, இது வந்து ஸ்டீலு. இப்போ கான்கிரீட்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் போகலாம், 0.0035 வரைக்கும் போகலாம். ஸ்டீலுக்கு இதுக்கு மேலேயும் போகலாம். இந்த ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.002 + 0.87 FF5/ES. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல 0.87 FF5 அச்சீவ் பண்ணும் ஸ்டீலு. அதை விட தாண்டி ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல கான்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் வந்து 0.45 FF6. இதை விட தாண்டி போனால் கான்கிரீட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் இதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஸ்டீலோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணனால லோடு கொடுக்கும் பொழுது பேலன்ஸ் செக்ஷனுக்கு வந்து ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை விட ஸ்டீலில் கம்மியான ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படும். ஏன்னா இதோட ஏரியாவை கூட்டிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்படின்றப்ப இது இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு. கான்கிரீட் தன்னோட 0.0035 அந்த டேஞ்சரஸ் அந்த ஸ்ட்ரெயின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணும்போது ஸ்டீல் என்ன பண்ணியிருக்கோம், அதை விட கம்மியான ஸ்ட்ரெயினை தான் ரீச் பண்ணியிருக்கோம். எதை விட கம்மியான ஸ்ட்ரெயின், இந்த 0.002 0.87 FF5 விட கம்மியான ஸ்ட்ரெயின், அதை விட குறைவான ஸ்ட்ரெயினை தான் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த 0.87ங்கிற சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கூட அது ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தான் அது இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, இதை நீங்கள் புரிஞ்சுட்டோம். இப்போ இதுக்கு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம வரையலாம். இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு நான் பேலன்ஸ் செக்ஷனுக்கு வரைகிறேன். பேலன்ஸ் செக்ஷன் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா, கான்கிரீட்டுக்கு வந்து 0.0035 இருக்கும். அப்படியே கொண்டு வந்து போடுறேன். ஸ்டீலுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 0.002 + 0.87 FF5/ESங்கிற வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, பட் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அது 3 ராடு இருக்கும் பொழுது இது இப்போ 4 ராடாக மாற்றிட்டேன். அப்படின்றப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் வந்து 0.0035 தான் இருக்கும் அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கும் பொழுது. ஆனால் பட் இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்ட்ரெயின் இதை விட கம்மியாக இருக்கும், குறைஞ்சிரும். அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இதை விட அதிகமாக கொண்டு போனோம், இதை விட அதிகமாக கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஆனால் ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகிப்போச்சு, ஸ்ட்ரெயின் இதை விட கம்மியாகிடுச்சு. ஸ்ட்ரெயின் கம்மியானால ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கும், இந்த இடத்துல 0.87 FF5 விட கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயினும் என்னது எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, கரெக்டாக ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூ இருக்கும்பொழுது பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இதை விட அதிகமானாலும் எவ்வளோ அதிகமாச்சுன்னு தெரியாது, குறைஞ்சாலும் எவ்வளோ குறைஞ்சுன்னு தெரியாது. சரி, இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையலாமா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, பாயிண்ட்டு உள்நோக்கி வந்துருச்சா, உள்நோக்கி வந்தனால பாயிண்ட்டையும் இந்த 0.0035 இதையும் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கிடைக்குது அப்படின்றப்ப இப்போ என்ன போச்சு, இந்த பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு. இது இந்த பாயிண்ட்டை வந்து எதுக்கு, XU மேக்ஸுங்கிற பேலன்ஸ் செக்ஷனுக்கு. பட் ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, XU ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, XU மேக்ஸை விட அதிகமாகிடுச்சு. அப்படின்றப்ப என்ன எழுதலாம், XU ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும்னா XU பேலன்ஸ் செக்ஷனை விட அதிகமாக கிடைக்கும். அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா, ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அதிகமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா எக்காரணத்தை கொண்டும் ஸ்டீலோட ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூ 0.002 + 0.87 FF5/ESங்கிற இந்த ஸ்ட்ரெயினை விட குறைஞ்சிடக்கூடாது, இதை விட அதிகமாக்கலாம். ஏன்னா அதிகமானாலும் ஸ்ட்ரெஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டு குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சா அது வந்து நமக்கு அன்எக்கனாமிக்கலாக போயிடும், தேவையில்லாத செலவு தான். அப்படின்றப்ப பட் இந்த ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன போச்சு, இந்த ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூவோட குறைஞ்சி போச்சு. அப்படின்றப்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0.87 சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாகி போச்சு. அப்படின்றப்ப நமக்கு அது அன்எக்கனாமிக்கலாக தேவையில்லாத செலவு அதிகமாக ஆகிறனால ஸ்டீலை வந்து அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வரைக்கும் அச்சீவ் பண்ண விடாமல் இது தடுக்கிறனால இந்த ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்னது தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா, என்னது ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு லிமிட் ஸ்டேட் மெத்தட் சொல்லிடுச்சு. ஓகேங்களா, அதனால் நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி லெவலுக்கு இந்த ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, அனலைஸ் பண்ண வேணாம். அதுக்கான காரணம் இதுதான். அதுக்கான காரணம் இதை விட கம்மியான ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பேலன்ஸ் செக்ஷனும் அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனும் மட்டும் நம்ம கிளியராக பார்த்துட்டா போதும். இப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஓரளவுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பேலன்ஸ் செக்ஷன், அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், அதில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன, அதுக்கேற்ற ஸ்ட்ரெஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை என்ன 10 முறை கூட பார்க்கலாம், தவறு கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க நுண்ணியமான சில பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக புரியும். அந்த நுணுக்கமான பாயிண்ட்ஸ் எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் RCCயில்
எதுவுமே தேவையில்லை, ஒரு பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேங்களா?